வணக்கம் பசங்களா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஜெய் ஹோ. ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். எஸ், ஹாய் ஹாய், வாங்க வாங்க. ஓகே, we will just start the session. ஓகே, வந்துட்டீங்க அப்படின்னா சாட்ல ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. put some white hearts or hi or whatever. ஓகே, ஸோ பசங்களை யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் do follow us on our socials as well. So we will just start this session. Okay, so these are our Xylem winners of NEET 2025. Yeah, 26 ன்னு சொல்லுவாங்க. Okay, 25. So இது வந்து the people who scored above 600 அவங்க தான் இவங்க எல்லாருமே. உங்க நேமும் இதுல வரலாம், உங்க ஃபேஸும் இதுல வரலாம். Okay, yes, so there are like lot of people here. Okay, so I will just tell you about the course and we will just start the session. Okay, yes, நான் யாரையும் காணோம். Okay, so Thala Pro batch நம்ம வந்து we have this Thala Pro batch that is வந்து tuition class மாதிரி. ஸோ நீங்கள் வந்து both ஜேஇக்கும் இது நீட்டுக்கும் வந்து இந்த கோர்சஸ் ஆர் அவைலபிள். ஸோ இது வந்து ஒரு ஆஃப்லைன் டியூஷன் கிளாஸ் மாதிரி. லைக் ஆஃப்டர் கிளாஸ் யூ கேன் ஜஸ்ட் கம் அண்ட் ஹாவ் யுவர் என்ட்ரன்ஸ் கிளாஸ். ஓகேவா? ஸோ இது வந்து 11th படிக்கிற பசங்களுக்கு. ஓகே, திஸ் இஸ் ஃபார் 11th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வி ஹாவ் ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ் as well. ஸோ நம்ம வந்து கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் 12th படிக்கும் போதே நீங்கள் வந்து உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் ஆன்லைன்லாக படிக்கணும் அப்படின்னா வி ஹாவ் கோர்சஸ் ஃபார் தட் ஆல்சோ. ஸோ கோர்சஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எவ்ரி திங் இஸ் கிவன் ஹியர். ஸோ இது வந்து போத் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி யூ கேன் சூஸ் திஸ் கோர்ஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கிளாஸஸ் வில் பி என்ன சொல்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொன்னேன் இல்லையா 12th இருக்கிற பசங்களுக்கும் இது வந்து லைக் என்ன சொல்லலாம், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 12th படிக்கிற பசங்களுக்கும் இந்த கோர்ஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ தட் இஸ் தலபதி ப்ரோ பேட்ச் 2025-26 பேட்சுக்கு இது. ஸோ இதுவும் வந்து ஸோ போத் ஜேஇக்கும் நீட்டுக்கும் இந்த கிளாஸஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் தீஸ் ஆர் த வீக்லி டைம் டேபிள் ஃபார் நீட். ஓகே, இது வந்து நீட்டுக்கு, இது வந்து ஜேஇக்கு. நீங்கள் வந்து எல்லா நாளும் வந்து கேம்பஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யூ ஹாவ் ஹாலிடே ஃபார் வெனஸ்டே அண்ட் சண்டே வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே. சண்டே உங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ வில் ஹாவ் வீக்லி டெஸ்ட் ஆன் சண்டே. ஸோ ஜேஇக்கும் இருந்தாலும் சரி அண்ட் நீட்டுக்காக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் எக்ஸாமினேஷன். ஒவ்வொரு சாப்டர் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு யூனிட் வைஸ். அதுதான் சேம். யூ வில் ஹாவ் சாப்டர் வைஸ் டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் இருக்கும். கிரேட் இந்தியன் பேட்டில்ஸ், ஸோ மெனி கொஸ்டின், மார்க் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீட் அண்ட் ஜேஇ பேட்டர்னில் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ அம்மே ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனாக ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ யூ ஹேவ் கோர்சஸ் ஃபார் தட் அஸ் வெல். அண்ட் ஆஃப்லைனாக கூட இருக்குது. ஸோ நம்ம Xylem campus is hybrid campus. So hybrid campus அப்படின்னா you guys will learn both online and offline கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஒன் டே யூ ஆஃப்லைன் லேர்ன் பண்ணீங்க, நெக்ஸ்ட் டே you guys will be learning online. ஓகேவா? ஸோ இதோட பிக் அட்வான்டேஜ் அப்படி என்னன்னா you will have time for yourself. நீங்கள் செல்ஃப் ஸ்டடிக்கு படிக்கலாம் and you can assess yourself where you are at. ஓகேவா? ஸோ எப்பவுமே கேம்பஸில் வந்து இருந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யூ வில் ஹாவ் கிளாஸஸ், எவ்ரிடே கிளாஸஸ் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு செல்ஃபாக படிக்கிறதுக்கும் டைம் வில் பி தேர். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் பசங்களா. ஓகே, ரைட்.
ஸோ தீஸ் ஆர் அவர் கோர்சஸ், நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ் இது எல்லாமே தான். ஸோ நம்ம ஆன்லைன் கேம்பஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, ஆஃப்லைன் கேம்பஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 சென்டர்ஸ் ஆஃப்லைன் கேம்பஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி என்கொயரிஸ் ரிகார்டிங் திஸ் கோர்ஸ், இல்லாட்டி ஏதாச்சும் கோர்சஸ் ரிகார்டிங் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. என்னையே கிடையாது, இந்த நம்பரை நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ யூ கேன் கிளியர் ஆல் யோர் டவுட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கேல்குலஸ் வந்து ஸ்வாஹா ஆயிரும். ஓகேவா? ஸோ ட்ரிக்னோமெட்ரி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ட்ரிக்னோமெட்ரி இன் எவ்ரி சப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபிசிக்ஸில் எங்கெங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இஃப் யூ ஆர் டேக்கிங் என்ஜினியரிங் ஆப்வியஸ்லி ட்ரிக்னோமெட்ரி அங்கே இருக்கும். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ஜினியரிங் எல்லாம் போக வேண்டாம், 12th நீங்கள் போவீங்க இல்லையா? ஸோ அங்கேயும் நமக்கு வந்து இந்த ட்ரிக்னோமெட்ரி நமக்கு தேவைப்படும். ஸோ 12th வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா அங்கே நீங்கள் போனீங்க ஃபுல் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? மேம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், எஸ் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்குது. ஸோ வில் டேக் தட் ஆஃப்டர் ட்ரிக்னோமெட்ரி, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், டொமைன் அண்ட் கோடொமைன் நம்ம வந்து எடுப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ இன்ட்ரோடக்ஷன்லேயும் நிறைய விஷயங்கள், ஸோ மோஸ்ட்லி எல்லாமே தியரி தான் இருக்கும். ஓகேவா? ஐயோ ஸ்டடி டென்த் நான் பார்க்கவே இல்லை. ஓகேவா? ஐம் ரியலி சாரி. நான் இன்றைக்கே போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வரும்போது டெஃபினெட்லி நான் வந்து உங்களை அதை ஐ வில் அக்னாலேஜ் இட். ஓகேவா? ஸோ ஐ டிடன்ட், அது நான் அப்புறமேல அதை விட்டு போயிட்டேன். ஓகேவா? ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் செக் அண்ட் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. ஓகே? எஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் ஞாபகப்படுத்தல். ஓகேவா? எஸ். ஸோ இதுதான் உங்களோட நிறைய இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கிளாஸ் 11 இது, கிளாஸ் 10 கிடையாது. கிளாஸ் 11 சிலபஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் என்னப்பா படிச்சீங்க? 10th நீங்கள் வந்து ட்ரிக்னோமெட்ரி படிச்சது. ஐ வுட் சே தட் ட்ரிக்னோமெட்ரி இஸ் ஈஸி. ஓகே, அதில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ஆங்கிள், 3 ஐடென்டிட்டிஸ், அப்புறம் கொஞ்சம் ரேஷியோஸ், அது மட்டும் தான் நீங்கள் படிச்சீங்க. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ எப்பவுமே இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து அக்யூட் ஆங்கிள் தான் படித்தோம். கரெக்டாக? ஸோ 0 to 90 டிகிரி. ஸோ ஹியர் இங்கே என்னாச்சு அப்படின்னா 0லேருந்து நம்ம 360 வரைக்கும் தான் பேசிக். அப்புறம் அதுக்கும் அப்புறம் போகும். ஸோ வி டோன்ட் நீட் தட் அட் திஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ சம் கேசஸில் வரும். ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் இருக்குது, நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஒன் திங், அண்ட் மெஷரிங் ஆங்கிள்ஸ் இன் ரேடியன்ஸ். பசங்களா நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து 10th கிளாஸில் நம்ம வந்து ஒன்லி வந்து நம்ம ஆங்கிள்ஸ் வந்து டிகிரியில் தான் நம்ம படித்தோம். கரெக்டாக? 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அப்படின்ட்டு. எஸ். ஓகே ஸ்டடி 10th. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மெஷரிங் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன் ரேடியன்ஸ் அண்ட் இன் டிகிரிஸ். ஓகேவா? ரேடியன்ஸ் ஆங்கிளை வந்து ரேடியன்ஸையும் அப்புறமேல ஆங்கிள்ஸ் லைக் ரேடியன்ஸ் அண்ட் டிகிரி, ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் திங். ஸோ அது ரெண்டுமே அதோட ரிலேஷன், அது எல்லாமே நம்ம படிக்கணும். and definition of trigonometric functions with the help of unit circle, very important. With the help of unit circle, I will just explain that unit circle thing. It's very very important. And the unit circle mattum neenga padicheenga appadina most of the trigonometric things will make sense for you. Okay, so the truth of this identity. Okay, so nariya identities nama padipom, and signs of the trigonometric functions. Okay, sign எப்படி வருது அப்படி, and the domain and range. So இந்த domain and range வந்து நமக்கு வந்து next என்ன சொல்லலாம், next இதுல 12th என்ன யாருமே இல்ல, what happened? Oh, very sad. Okay, anyways. Okay, so அதெல்லாம் வந்து signs of trigonometric functions, domain and range நம்ம படிப்போம், and their graphs. ஓகேவா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ். எக்ஸ்பிரஸிங் sin x plus y, இது வந்து இதுல இருந்து தான் ஒவ்வொரு லைக் என்ன சொல்ல எக்ஸ்பான்ஷன்ஸ் நம்ம படிக்க போகிறோம் in terms of this. ஸோ இது எல்லாமே you have to learn.
okay, it's not a big deal, it's not a big deal, எல்லாமே ஈஸியா படிக்கலாம், எல்லாமே ஈஸியா படிக்கலாம். So இது வந்து just an introduction மட்டும்தான், this is only an introduction. Okay, just an introduction. I will take everything from basics, we will take this slow, okay va, because you are studying this for first time. So one shot la first day neenga vandu trigonometry padikkiradhu vandu konjam kashtama da irukum, okay va, if you didn't know anything from this chapter. But no problem, we will just எல்லாமே இன்னைக்கு எடுக்க மாட்டோம், அது நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்க போறோம், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆங்கிள், அதுலேயே நிறைய இருக்குதுடா படிக்கிறதுக்கு. டிகிரி மெஷர், ரேடியன் மெஷர், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிகிரி அண்ட் ரேடியன், trigonometric functions, domain and range of the trigonometric functions. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ without any further delay we will just go. ஓகே, ஸோ பசங்களா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஆங்கிள்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஆங்கிள்ஸ். ஸோ 10th வரைக்கும் நீங்கள் வந்து யூ கைஸ் லேர்ன்ட் அபவுட் ஆங்கிள்ஸ். என்ன மாதிரி ஆங்கிள்ஸ் நீங்கள் படிச்சீங்க? ஓகே, 10th நீங்கள் வந்து 30 டிகிரி, அப்புறமேல் என்னன்னா 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இது வரைக்கும் நீங்கள் வந்து பேசிக்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க, கரெக்டா? ஸோ இப்போ வரும்போது இது எல்லாமே வந்து அக்யூட் ஆங்கிள்ஸ். ஓகே, திஸ் எவ்ரிதிங் இஸ், இவங்களை வந்து நம்ம அக்யூட் ஆங்கிள்ஸ் தான் சொல்லுவோம். 90 டிகிரி கிடையாது மேம், 90 டிகிரி அக்யூட்டே கிடையாது மேம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அக்யூட் ஆங்கிள்ஸ் தான் நீங்கள் இது ஏஞ்சல்ஸ் ஆங்கிள்ஸ். ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ வந்து நான் வந்து சொன்ன ஆங்கிள்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ் இருக்கு, ஆங்கிள்ஸ் வந்து நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ ஆங்கிள்ஸ்லேயே வந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, 2 விஷயங்கள் are there. So one is, we will take Ermasani color today because I'm obsessed with Ermasani color today. Okay, so angles le vandu, okay, so that there is positive angle and there is negative angle. ஓகே, பாசிட்டிவ் ஆங்கிளும் இருக்கு, நெகட்டிவ் ஆங்கிளும் இருக்கு. ஸோ இது எப்படி மேம் மெஷர் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸோ யூ ஹாவ் திஸ் டெர்மினல் சைடு அண்ட் இனிஷியல் சைடு. ஓகே, டெர்மினல் சைடு அண்ட் இனிஷியல் சைடு. So the original ray is called initial side and the final position of the ray after the rotation is called the terminal side, okay, of the angle. Then the point of rotation is called vertex. So இது வந்து just தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். So you don't have to like what is terminal side, what is initial side அப்படியெல்லாம் question கேட்க மாட்டாங்க. So you have to know. ஸோ இனிஷியல் சைடு வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ, ஓகேவா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுதான் இனிஷியல் சைடு. எங்கே நம்ம வந்து என் பண்ணுறோமோ அதுதான் வந்து டெர்மினல் சைடு. ஓகேவா, ஸோ இஃப் திஸ் இஸ் த இனிஷியல் சைடு, இங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அண்ட் இட் ஜஸ்ட் எண்ட் ஹியர், அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் வந்து டெர்மினல் சைடு. ஓகே, இதுதான் வந்து டெர்மினல் சைடு. ஸோ இந்த இதுக்கும் ஆங்கிள் மேக் பண்ணுறாங்க இல்லையா, ஆங்கிள் மேக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இஃப் யூ ஆர் கால்குலேட்டிங் ஃப்ரம் ஹியர், பசங்களா இங்கே பாருங்க, இது என்னது அப்படின்னா இந்த சைடு நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், this is clock, right? இப்படி போச்சு அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோமா, ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இல்லாட்டி இப்படி வந்துச்சு அப்படின்னா we will say clockwise. Yes or no? Clockwise. Yes or no? Yes. So இதுதான் வந்து டிசைட் பண்ணுது whether the angle is positive or negative. Okay. So அதாவது angles positive or negative. So positive angles அப்படின்னா அவங்க வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம், ஆன்டி கிளாக் வைஸ். கிளியர்? ஸோ எப்படி வரும் பசங்களே, if this is the initial side and this is terminal side, if we are measuring the angle from here to here, okay, so அப்படி இருந்துச்சுன்னா angle will be positive. Okay, ஸோ அதுவே நான் வந்து இப்போ நெகட்டிவ் சைட், ஓகேவா, நெகட்டிவ் ஆங்கிள் எப்படி நான் வந்து என்ன சொல்லலாம், எப்படி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, ஆன்டி கிளாக் வைஸ்ல நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவ் ஆங்கிள், கிளாக் வைஸ், ஓகேவா, கிளாக் வைஸ் நீங்க மெஷர் பண்றீங்க மேம், அது எப்படி மேம் அப்படின்னா இதுதான் வந்து இனிஷியல் சைடு and this is terminal side, this is initial side and this is terminal side, and if this is
இப்படி போகுது ஓகேவா so I'm measuring the angle in the clockwise direction clockwise directionல இருந்துச்சு அப்படினா அவங்க வந்து நெகட்டிவ் ஆங்கிளா மாறிடுவாங்க ஓகே இஸ் that clear so this basic thing தான் ஓகே அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பேன் so this is the same thing you can read it later okay so next we will jump to degree and radian okay இப்போ நம்ம வந்து இந்த degree and radian அப்படினெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா so பசங்களா இங்க பாருங்க this is a point right so இந்த பாயிண்ட் சுத்தி இருக்கிற ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க so இந்த ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க so the point இந்த பாயிண்ட்க்கு சுத்தி இருக்கிற அந்த ஆங்கிள் is 360 right 360 ஓகேவா so 360 அப்படிங்கிறது ஒரு one full rotation கரெக்ட்டா I mean 360 அப்படிங்கிறது one revolution or one revolution அப்படினு சொல்லுவோம் கரெக்ட்டா one revolution ஓகே அதுல ஒரு டிகிரி 360 டிகிரில ஒரு பார்ட் அதுதான் வந்து 1 டிகிரி is that clear 360 டிகிரில one part ஓகேவா 360 டிகிரி இருக்குது அந்த 360 டிகிரில ஒரு பார்ட்ட தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் 1 டிகிரி ஓகேவா அதான் இங்க சொல்லிருக்காங்க if a rotation from the initial side to the terminal side of a revolution the angle is said to have a measure of 1 degree written as 1 degree okay இதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து 1 டிகிரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் so here வந்து டிகிரியை வந்து மினிட்ஸ்ல செகண்ட்ஸ்ல கூட நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும் ஓகே சோ நம்ம வந்து போன கிளாஸ்ல 10thல வந்து நீங்க வந்து ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ்ல வந்து சோ அந்த கிளாக் ப்ராப்ளத்துல நீங்க வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்கல சோ அதே மெத்தட் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ண போறோம் ஓகே so 1 degree அப்படிங்கிறது என்ன பசங்களா that is the 1/6 ஓகேவா 60 டிகிரில ஒரு one of the portion one portion is called the 1 degree okay so 1 degree அப்படிங்கிறது அப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் so clock எடுத்துக்கோங்க okay clock எடுத்துக்கோங்க so இந்த minute hand வந்து okay so இதுதான் வந்து initial side ன்னு வெச்சுக்கோங்க so இது ஃபுல்லா ரொட்டேட் ஆகுது so இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஃபுல்லா ரொட்டேட் ஆகி I mean மூவ் ஆகி திருப்பியும் வந்து அந்த டெர்மினல் பொசிஷன்ல வந்து வருது ஓகேவா so initial and terminal side என்ன பசங்களா initial and terminal side so அதிலே வந்து 1 மினிட்ல ஓகே 1 மினிட் கிடையாது 1 hour right so இது வந்து மினிட் ஹேண்ட் வந்து இங்க பாருங்க மினிட் ஹேண்ட் one rotation complete ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க one rotation okay minute hand one rotation complete பண்ணுது அப்படினா 1 hour கரெக்ட்டா 1 hour ஓகேவா any doubts இந்த நான் ரொம்ப பேசிக்கா தான் எடுக்கறேன் I know some things you guys know but இருந்தாலும் நான் பேசிக்ஸ்ல இருந்து தான் சொல்றேன் because பேசிக்ஸ்ல இருந்து புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் வர போறது உங்களுக்கு புரியும் ஓகே டேய் பசங்களா ஏதாச்சும் சொல்லுங்க ஏன் பேசாம இருக்கீங்க what happened what is the problem any problem no problem இல்லனா ஏதாச்சும் பேசிட்டே இருப்பீங்களே what happened ஏதாச்சும் பேசுங்க நான் எதுவும் பேச மாட்டேன் I mean நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஓகே சரி so minute hand one rotation one full complete rotation complete பண்ணும்போது 1 hour எடுக்குது கரெக்ட்டா so one full rotation அப்படிங்கிறது 360 degree is that clear 360 degree வந்து complete பண்ணுதா so 1 hour அப்படிங்கிறது 60 minutes 1 hour அப்படிங்கிறது 60 minutes okay so what I'm trying to tell you is that so நம்ம வந்து அன்னைக்கே நம்ம வந்து படிச்சோம் என்ன படிச்சோம் so 360 degree வந்து 60 minutes அப்படினா 1 degree அப்படிங்கிறது எவ்வளவு right 1 degree அப்படிங்கிறது எவ்வளவு நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு எப்படி நம்ம வந்து அது கண்டுபிடிச்சோம் so let this is be x so we will just cross multiply this right so 360 into x divided by 360 into x is equal to 60 x is equal to 60 divided by 360 cancel 1/6 1/6
1 degree is equal to 60 minutes தானே வரும். Right, okay. So இப்படி மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. 1 degree is equal to 60 minutes. Correct? Yes or no? 360 degree is 1 hour, 60 minutes. அப்படின்னா 1, okay, இதே தான் 1 degree is equal to 60 minutes அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மினிட்ஸை வந்து எப்படி நம்ம வந்து calculate பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ 1 degree is equal to 1 minute. ஓகேவா? ஸோ something raised to 1 அப்படின்னா, yes, okay. Something raised to 1 அப்படின்னா that is literally minute அப்படின்னு அர்த்தம். நீ என்ன அது calculate கரெக்டாக? Okay, so 1 degree அப்படிங்கிறது 60 minutes, right? Minute hand full-ஆ வந்து சுத்தி போய் okay, no problem. Okay, so இது மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. 1 degree is equal to 60 minutes. நம்ம அது ஆல்ரெடி வந்து 10th படிச்சதுதான். Okay, so that is 1 revolution. Okay. Okay, va. So next, minutes. Okay, so here it is. A degree is divided into 60 minutes. Okay, a degree is divided. A degree na 1 degree danda. 1 degree is divided into 60 minutes, and a minute is divided into 60 seconds. அது உங்களுக்கே தெரியும். So இங்க பாருங்க, 1 degree அப்படிங்கிறது 60 minutes. ஓகேவா? 1 minute அப்படிங்கிறது 60 seconds. Okay, so 1/60th of a degree is called a minute. Okay, and written as 1, இப்படி 1 எழுதிட்டு மேல ஒரு இது. ஓகேவா? and 1/16th of the second. Okay. ஒண்ணுமே கிடையாது. இப்போ இங்க பாருங்க, just இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 degree அப்படிங்கிறது 60 minutes, right? Yes or no? Yes or no? 1 minute அப்படிங்கிறது 60 seconds. Okay, so we can write this as 1 degree is equal to 60 minute அப்படிங்கிறது இது. Okay, so that is 60 இது. Okay, and 1 இது வந்து பாத்தீங்கன்னா this is 1 minute. Okay, இது வந்து 1 minute, that is equal to 60 seconds. Minute na இது, this is minute and this is second. Okay, any doubts? Hi Harish, hello. Okay, hi. Did you understand the concepts? இப்போ வந்து 1, இப்போ வந்து நான் வந்து இது 60, இதுக்கு மேல 1, 60 இதுக்கு மேல 2 இது. ஓகேவா? ஸோ 2 இது நான் சொல்ல மாட்டேன், 60 seconds தான் அதுக்கு ரீட் பண்ணும். ஸோ இப்படி இது இருந்துச்சுன்னா I will just read it at okay 60 minutes. Okay, இது இப்படி இருந்துச்சுன்னா I will read it as 60 seconds if there is 2 apostrophe to this one. Okay, I hope it is clear. So one thing you have to understand is that 1 degree is equal to 60 minutes. 1 degree is equal to 60 minutes. Ma'am, why this is so tough, ma'am? Life. Okay, still I am finding for that answer. நீங்க உங்களோட இதுவும் கண்டுபிடிச்சினா என்கிட்ட சொல்லுங்க. Okay, it's about what we see. Okay, so I will just tell you some karuthu about this. The karuthu what I am telling is that life won't be the same. Okay, நீ எல்லாருமே சொல்லுவாங்க 10th முடிச்சா ஜாலியா இருப்பீங்க, அப்புறமேல அடுத்தது வந்துரும். ஓகே, வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு தெரியலப்பா, I don't know. I'm also learning. Okay, so this is the thing. So இது மட்டும் படிச்சு வச்சுக்கோங்கடா. 1 degree is equal to 60 minutes. That is very important. So I don't know about the life being tough and all. My life is already tough. But I'm just taking class. That's it. Okay. So இதுதான் வந்து angles வந்து எப்படி இதாகுது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இதுதான் வந்து 1 full rotation. ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி யாருமா நீ? ஓகே, ஸோ இதுதான் full rotation. ஓகேவா? ஸோ 360 degree. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான், நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம வந்து இது வந்து என்ன பண்ணுவோம், we will just calculate பண்ணுவோம். ஓகே,
ஸோ இது பாருங்க 270 டிகிரி கரெக்டா. ஸோ இது வரைக்கும் 90 டிகிரி, இங்க வந்து 180 வந்துடும். எகெயின் ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 270 டிகிரி. ஸோ இது பாருங்க பசங்களா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு ரொட்டேஷன் இங்கிருந்து இது வரைக்கும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி 360 டிகிரி ஆயிடுச்சு. எகெயின் நம்ம வந்து ஒரு 420 360 எகெயின் ஒரு 60 டிகிரி நீங்க வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து அந்த சைட் போயிடும். ஸோ ஒன் ரொட்டேஷன் முடிச்சு இன்னொரு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. yes, okay Harish, you can, life is like that, what we can do. நம்ம வந்து அது some things are unavoidable, right? ஸோ ஸ்கூலெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து அதை எப்படி வந்து ஜாலியாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகே, சம்டைம்ஸ் ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். ஸோ பட் அது வந்து எப்பவுமே நீங்கள் வந்து கடுப்பாக இருக்கக்கூடாது. ஓகே, யூ ஜஸ்ட் டூ வாட் எவர் யூ ஃபீல் ஹாப்பி ரைட் நவ். அப்புறமேலாம் பண்ண முடியாதுடா. ஓகே ஸோ இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து கிளாக் வைஸ் நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா -30 டிகிரி. ஓகே, அதே மாதிரி பாருங்க, இங்கிருந்து தான் மெஷர் பண்றாங்க, நாட் ஃப்ரம் அங்கிருந்து. ஸோ இப்போ இங்கே ஆங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 180 டிகிரி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி திருப்பியும் இங்கேயும் வருது. ஸோ -420. ஐ நோ இட்ஸ் நாட் ஹெல்பிங் பட் யா. ஓகே, ரேடியன் மெஷர் பசங்களா, ரேடியன் மெஷர் அப்படிங்கிறது ரேடியன் மெஷரில் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து என்ன படிச்சீங்க? ஃபர்ஸ்ட் 1 டிகிரி = 60 மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் வந்து எப்படி மாற்றணும்னு நீங்கள் படிச்சிட்டீங்க கரெக்டா. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரேடியன் மெஷருக்கு போவோம். ரேடியன் மெஷர் அப்படின்னா அது வந்து நம்ம ஆர்க் லென்த், ரேடியஸ், அப்புறமேல வந்து இந்த ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டிபெண்ட் ஆகும். ஆனால் அங்கே இருக்கிற இக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். So இது பாருங்க, there is this another unit of measurement of angle called the radian measure. Angle subtended, okay, subtended கிடையாது, subtended at the center by an arc length of unit 1 in unit circle, that is radius 1 is said to have a measure of 1 radian அப்படின்னு சொல்றாங்க. Okay, so read it again. An angle subtended at the center, okay, yarnala by an arc length, okay, by an arc length and the radius to have a measure of 1 radian. இது எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. This is the circle, okay, இதுதான் வந்து center. ஸோ இங்கே ரேடியஸ் வந்து எல்லாமே 1 பிகாஸ் யூனிட் சர்க்கிள் அப்படின்னு எங்கேயோ சொல்லியிருக்காங்க பாருங்க. யூனிட் சர்க்கிள்னா என்ன தெரியுமா பசங்களா? யூனிட் சர்க்கிள் அப்படின்னா ரேடியஸ் வந்து 1 இருக்கும். யூனிட் சர்க்கிள் அப்படின்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும் பசங்களா? 1 இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆர்க் லென்த்துமே வந்து 1 தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே மேக் பண்ணுற இந்த ஆங்கிள் இருக்குது இல்லையா, ஸோ அதுவும் வந்து 1 ரேடியன் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆங்கிள் டிகிரி இஸ் சம்திங், இட் இஸ் தி லைக் என்ன சொல்ல, ரொட்டேட் பண்ணி வர்றது அதெல்லாம் தான் டிகிரி. ஓகே, ஸோ அந்த ஃபுல் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரியில் 1 by 360 degrees 1 degree அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே ரேடியன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ an angle measure. ஓகே, ஸோ யாருனால ஆர்க் லென்த் அண்ட் ரேடியஸ்னால உருவாக்கப்படுற அந்த சென்ட்ரல் ஆங்கிள். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் ஆர்க் லென்த். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர்க் லென்த். ஓகே, ஸோ இந்த ஆர்க் லென்த்தும் இந்த ரேடியஸும் மேக் பண்ற இந்த ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்றாங்க இப்படி. ஸோ அதுதான், ஸோ தட் இஸ் வில் பி 1 ரேடியன். ஓகே, இங்க 1 வந்ததுனால தான் மேபி ஆர்க் லென்த் அங்கே வந்ததுனால தான் நம்ம வந்து 1 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இஸ் தட் கிளியர்? ஸோ ரேடியன்ல எப்பவுமே வந்து பை அப்படி மோஸ்ட்லி பை வரும், 6 அந்த மாதிரி நம்பர்ஸ் வர ரேடியனும் இருக்குது. பட் ரேடியன் மெஷர்ல எப்பவுமே நம்ம வந்து π/3 π/6 π/4 அப்படின்னு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அவங்கள வந்து இது பண்ணிப்போம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இதுதான் நான் வந்து சொல்ல வந்தேன். இந்த ஃபிகர் இது எல்லாமே உங்களோட என்சிஆர்டி பசங்களா. என்சிஆர்டி இஸ் குட் ஃபார் ட்ரிக்னோமெட்ரி. என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா
சூப்பராக உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலி வந்து அந்த தியரம் எல்லாம் வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எல்லாமே கிளியராக தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இப்போ வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது என்ன இந்த ரேடியன், இந்த ஆர்க் லென்த் இதெல்லாம் சொல்கிறாங்களே. ஸோ ஆஸ் த சாப்டர் கோஸ் ஆன், இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு தேவை இருக்கிறது அந்த 1 degree = 16 minutes, அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபிகர் 1 and 4, ஸோ இங்கே வந்து பாருங்கள், அதெல்லாம் அங்கே இருக்கட்டும். ஸோ திஸ் இஸ் ஆர்க் லென்த், ஓகே, அண்ட் திஸ் இஸ் த ரேடியஸ். ஸோ தி ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் ஆர் ஆங்கிள் மேட் பை தெம். ஸோ இப்படி நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா தட் இஸ் 1 radian. ஓகே, ஸோ அதுவே இங்கே பாருங்களேன், ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன் இங்கே நிறைய வரும், மிக்சட் ஃப்ராக்ஷன் வரும், அது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக உங்களுக்கு மாற்ற தெரியும். ஓகே, ஸோ தட் இஸ் அ வெரி பிக் திங். ஸோ 1/2. ஓகே, ஸோ இஃப் திஸ் இஸ் த ஆர்க் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ தி ஆங்கிள் மேட் பண்ணதும் அதுவும் அதே தான் வருது. ஸோ தட் இஸ் த திங். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஜஸ்ட்டு புரிஞ்சு வச்சுருந்தா போதும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். இங்கிருந்து தான் உங்களுக்கு தேவை. ஓகே, ரிலேஷன் பிட்வீன் டிகிரி அண்ட் ரேடியன். ஸோ பசங்களா, ஸோ எவ்ரிபடி நோ திஸ் திங், ரைட்? ஸோ தட் இஸ் 0 π/2. மேபி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். π 3 π/2 and 2π. ஓகே, 2π. ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் பசங்களா. ஓகே, ஸோ நான் வந்து இங்கேருந்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணி இங்கே வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அதே இடத்துல நான் வந்து எண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஃபுல்லாக வந்து நான் 360 degree வந்து என்ன பண்ணிட்டேன், 360 degree நான் வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டிகிரி மெஷர். ஓகேவா, இது வந்து என்ன பசங்களா, டிகிரி மெஷர். அதுவே ரேடியன் மெஷர் அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் 2π. ஓகே, ஸோ தட் இஸ் 2π. 360 is equal to 2π. ஓகே, இஸ் that clear? இஸ் that clear? ஓகே, ஒன்றுமே இல்லைடா, நீங்கள் எல்லாமே அங்கே வந்து 360 அப்படி தான் படிச்சிருப்பீங்க, கரெக்டா? ஓகே, சரி, பரவாயில்ல. ஸோ அதுவே நான் வந்து இங்கிருந்து இது வரைக்கும், ஓகேவா, ஸோ தட் இஸ் half of the plane. ஸோ அது வந்து எனக்கு 180 degreeன்னு தெரியும். ஸோ அங்கிருந்து இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணது வந்து பை, கரெக்டா? அங்கிருந்து இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணது வந்து பை. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன். திஸ் இஸ் த ரிலேஷன். மேம், இந்த ரிலேஷன் வச்சு நாங்கள் என்ன மேம் பண்ண போகிறது? ஒன்றுமே இல்லை, நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்ககிட்ட சொல்கிறாங்க வாட் இஸ் த ரேடியன் மெஷர் ஆஃப் 30 degree. ஓகே, 30 டிகிரியோட ரேடியன் மெஷர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 360 degree அப்படின்னா எனக்கு 2π அப்படின்னு எனக்கு தெரியும். 30 அப்படின்னா டிகிரி மெஷர், ரேடியன் மெஷர் என்ன? ஹாய் பீகாச்சு முத்துமாரி, ஹலோ ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவீங்க, யூ வில் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை திஸ், ரைட்? ஸோ இப்போ இங்கே என்னப்பா வரும், 2π 2π into 30 divided by 360. கேன்சல், இது வந்து 18 times வருமா, இது வந்து என்னப்பா வரும், 6 times வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு π/6. ஸோ திஸ் இஸ் த ரேடியன் மெஷர் ஆஃப் 30 degree. ஹாய் சுபஸ்ரீ, உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சிருச்சா? டிட் யூ கெட் த நோட்ஸ்? ஓகே, ஓகே, is there any problem பசங்களா? ஸோ இது மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. 0 to this 90 degree ஒண்ணுமே இல்லடா பசங்களா. இங்க பாருங்களேன், 0 இங்க வந்துச்சா, உங்களுக்கு இங்க இருந்து இது வரைக்கும் 90 டிகிரின்னு தெரியுமா? இங்க இருந்து இது வரைக்கும் 90 டிகிரி இன்னும் கிடைக்கலையா? ஓகே, சரி சரி, நான் பேசுறேன். I already talked with them, but okay, நான் பேசுறேன். ஓகேவா, இங்கிருந்து இது வரைக்கும் 90 degree. ஸோ இது எல்லாமே 90 degree தான். ஸோ தீஸ் லைன்ஸ் ஆர் perpendicular to each other. ஓகேவா, தீஸ் லைன்ஸ் ஆர் perpendicular to each other. ஸோ இங்கே 0 வந்துச்சு அப்படின்னா இங்கே 90 degree தான் வரும். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து 180 degree. நத்திங். 90 + 90 is 180. 180 + 90 ஆட் பண்ணுங்க, you will get 270 here. ஓகே, 270 கூட இன்னொரு 90 ஆட் பண்ணுங்க, you will get 360 here. Okay, that is how இது வந்து work ஆகுது. ஓகேவா, so now you know the degree measure here. Now you know the degree measure here.
Okay. I thought, okay, நான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன். So I have updated. Okay, now I will just follow up on that, Subhashri. I'm really sorry for that inconvenience. Okay, va? Okay. சரி. Okay. ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியுப்பா, 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360. இதெல்லாம் வந்து அந்த 4 quadrants. ஓகே, தீஸ் ஆர் த 4 quadrants ஆக்சுவலி. ஸோ நம்ம வந்து 4 quadrants நீங்கள் வந்து இனிமேல் தான் படிக்க போகிறீங்க. 4 quadrantsல ஆக்சுவலி 8 quadrants ஆர் தேர். ஓகே, 8 quadrants இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு quadrant மாதிரி. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் இது. ஸோ இது வந்து டிகிரி மெஷரில் இருக்குது. ஸோ இந்த டிகிரி மெஷரில் இருக்கிறவங்கள நம்ம வந்து ரேடியன் மெஷர்லுக்கு எப்படி மாற்றுவோம்? So 0 degree is this. 90 degree oda radian measure enappa. What is the radian measure of 90 degree? Okay, so we know that. நீங்க வந்து குட்டியா இருக்கிறது. So that is எனக்கு வந்து தெரியும் 2 pi அப்படிங்கிறது 360 அப்படின்ட்டு. கரெக்டா? 2 pi is equal to 360 தான். ஓகே, அதே மாதிரி pi is equal to 180 னு எனக்கு தெரியும். So that is 180 degree is equal to pi. Okay, then 90 degree will be equal to kya hai? So 90 into pi divided by 180. Okay, so they'll cancel, this will get cancelled. It's equal to pi by 2. So 90 degree order radian measure வந்து இல்ல சுபஸ்ரீ, don't worry, நான் பேசுறேன். ஓகேவா? Okay, I will do something about it. இதுதான் மேம், நான் என் சைட் பேசிட்டேன்ப்பா. ஓகே, ஸோ இதுதான் வந்து 90/2. ஓகே, இப்போ நம்ம வந்து 0 படிச்சாச்சு, 30 டிகிரிக்கெல்லாம் படிச்சாச்சு. நெக்ஸ்ட் 180க்கு நமக்கு தெரியும் பை. ஸோ வாட் அபவுட் 270 டிகிரி? ஸோ 270 டிகிரிக்கு என்ன வரும்? ஸோ 270 into பை டிவைடட் பை 180. ஸோ கேன்சல். ஸோ இங்கே வந்து 3 2 வருமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 pi by 2. 3 pi by 2. ஓகே, ஸோ அதே தான். இப்போ 4 மெஷர்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 360 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? 360 வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எப்படின்னு நம்ம வந்து we will just ஒரு கிளான்ஸில் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, ஓகே, this is in degree, this is in radians. இனிமே எல்லாதுமே வந்து மோஸ்ட்லி ரேடியன் மெஷர்ல தான் இருக்கும். எதுவுமே வந்து டிகிரி மெஷர்ல இருக்காது. இப்பவே நான் சொல்லிட்டேன், எவ்ரிதிங் இஸ் இன் ரேடியன் மெஷர். எதுவுமே வந்து டிகிரி மெஷர்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகே. I understand. Okay, so degree 0 degree அப்படின்னா ரேடியன் மெஷர் இஸ் ஆல்சோ 0 degree. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ 30 டிகிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 30 டிகிரி இஸ் பை பை 6. நெக்ஸ்ட் இஸ் 45 டிகிரி. 45 டிகிரி இஸ் பை பை 4. ஓகே, 45 60 டிகிரி இஸ் நத்திங் பட் பை பை 3. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னப்பா? பை பை 2. சாரி, நெக்ஸ்ட் வந்து 90 டிகிரி வருமா? இதுக்கு இடையில ஒன்றும் இல்லை. ஓகே, 90 டிகிரி அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், பை பை 2. ஓகே, 90 டிகிரிக்கு அப்புறம் பை, ஐயோ பை கிடையாது, 180. 180 இஸ் ஈக்குவல் டு பை. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 270 டிகிரி. 270 டிகிரி இஸ் 3 பை பை 2. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்ல வந்து 360 டிகிரி அண்ட் திஸ் இஸ் 2 பை. This thing you have to understand. இது நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஸோ இது எப்படி நான் எப்படி இதை யோசிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இது ரெண்டுமே ஈஸி. எது மேம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பை பை இந்த 45 டிகிரிக்கு வந்து பை பை 4 வரும். ஏன்னா 45 பை பை 4 4 ஓகேவா? பை பை 4 அப்படி நான் நினச்சி வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்படி தான் நான் யோசிச்சு வச்சுக்கிறேன். ஸோ 90 டிகிரியும் எனக்கு தெரியும், தட் இஸ் பை பை 2. 90 டிகிரி பை பை 2. அது ஈஸியாக நமக்கு வந்து யோசிச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி 180 டிகிரிஸ் பை
and 360 degree is 2 pi. So இங்க வந்து யார் எடுக்குது அப்படின்னா எனக்கு ஓகேவா, மேபி உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஈஸியாக இல்லாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ 30 pi by 6, 60 pi by 3 ஓகேவா. 30க்கு வந்து 30 வந்து சின்னது ஓகேவா. ஸோ அது சின்னதாக இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் வந்து எப்படி யோசிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா, டினாமினேட்டர் பெருசாகும்போது இந்த வேல்யூ வந்து எப்போவுமே குட்டியாக இருக்கும். டினாமினேட்டர் பெருசாக இருக்கும்போது ஓகே, இன்னும் ட்ரிக்னோமெட்ரி உங்கள் ஸ்கூலில் ஆரம்பிக்கலையா? சரி, எப்படி அப்படின்னா டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது வேல்யூ வில் பி லோ. ஓகே, ஸோ இங்கே வந்து பை பை 6 வருது, டினாமினேட்டர் பெருசாக இருக்குது, ஸோ தி ஆங்கிள் வில் பி 30 டிகிரி. ஸோ அதுவே நான் வந்து பை பை 3 வருது, ஸோ டினாமினேட்டர் இஸ் லோ, ஸோ த வேல்யூ வில் பி ஹை, ஸோ 60 டிகிரி தான். தட்ஸ் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 270 டிகிரி வந்து 270 டிகிரி இஸ் 3 pi by 2. That's it. ஸோ இப்படி வந்து நீங்கள் யோசிச்சு வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே, இஸ் தட் கிளியர் பசங்களா? எனி டவுட்ஸ் யூ ஹேவ்? அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட், இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்களா, இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து ரேடியன் மெஷர், ஸோ எப்பவுமே யோசிச்சு வச்சுக்கோங்க, ரேடியன்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பை இருக்கும், ரேடியன்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பை இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பை இருக்கணும் அப்படின்னா மேலே தான் பை வரும், பை டிவைடட் பை 180 இன்டூ டிகிரி மெஷர். ஓகே, டிகிரி மெஷர். ஆனால் வந்து ரேடியன் மெஷர்ல பை இருக்காது. ஸோ தட் மீன்ஸ் 180 by pi இன்டூ ரேடியன் மெஷர். இட்ஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரேடியன் மெஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து பை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பை எனக்கு வரக்கூடாது. ஸோ பை போகணும் அப்படின்னா பை வந்து டினாமினேட்டர்ல தான் வரணும். ஸோ பை ஷுட் பி எங்க இருக்கணும், டினாமினேட்டர்ல தான் இருக்கணும். ஸோ அந்த டினாமினேட்டர்ல இருந்தால் தான் அது கேன்சல் ஆகி போய் எனக்கு வந்து டிகிரி மெஷர்ல கிடைக்கும். ஆனா ரேடியன் மெஷர் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்க பை வேணும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 1 or 2 கேசஸ்ல வந்து பை இல்லாம ரேடியன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நான் எப்படின்னு சொல்லி தரேன். ஸோ திஸ் இஸ் த திங். ஓகே, ஸோ எனக்கு வந்து பை வேணும், எங்க ரேடியன்ஸ்ல பை வேணும். ஸோ பை ஷுட் பி இன் நியூமரேட்டர், அது மட்டும் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் பண்ணலாமா? கன்வெர்ட் 240 டிகிரி இன்டூ ரேடியன்ஸ். கன்வெர்ட் 240 டிகிரி இன்டூ ரேடியன்ஸ். ஸோ இட் இஸ் கிவன் தட் இட் இஸ் த, இது வந்து ஒரு மெஷர். எந்த மெஷர் பசங்களா? டிகிரி மெஷர். கரெக்டா? ஸோ ரேடியன் மெஷர் அப்படின்னு ரேடியன் மெஷருக்கு மாற்றணும் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து மேலே ஐ நீட் pi in the answer, right? I need pi in the answer. So that is pi divided by 180 into degree measure, which is 240. So 0, 0 cancel. This is like 3 times. And this is 4 times. Correct? 6 into 4 is 24. 6 into 3 is 18. Cancel, cancel. So the answer is 4 pi by 3. 4 pi by 3. ஓகேவா பசங்களா? ஓகேவா? எஸ், ஓகேண்ணா, ஓகேன்னு சொல்லுங்க. தீரமரங்கட்டுமே டுடுடு. I understand. Okay. So I hope it is clear for you. Yes. இன்னொரு question பண்ணலாமா? Convert 6 radians. Oh, okay, okay. Okay, okay, Subhashri. Thank you. Convert 6 radians into degree measure. Ma'am, நீங்க தான் இப்ப சொன்னீங்க ரேடியன் மெஷர் அப்படின்னா அங்க பை இருக்கணும் அப்படின்ட்டு. இங்க பை இல்லையே, அப்புறம் என்ன மேம் பண்றது? சேம் ப்ரொசீஜர் தான், உங்களுக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் தெரியும். கரெக்ட்? யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு டிகிரி. ஸோ டிகிரி அப்படின்னா 180, பை வேணாம், ஸோ பை கீழே வந்துடும், இன்டூ 6 ரேடியன்ஸ். வெரி கேர்ஃபுல்லி இந்த கொஸ்டின் நீங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்க வந்து லிசன் பண்ணும். ஓகேவா? ஸோ மேம் இங்க பை இருக்கு, இப்போ என்ன பண்ணலாம்? டிகிரியில வந்து பை வராதே. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் தட், பைக்கு வந்து நீங்க 22/7 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, பண்ணலாம் கிடையாது, சப்ஸ்டியூட் தான் பண்ணணும். ஸோ தட் இஸ் 180 divided by 22/7 into 6 you will get.
So this is equal to 180 into 7 into 6 divided by 22. So this is 3 times and this is 11 times. Okay, so that is 180 into 21 divided by 11. Okay, so இது வந்து நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து டிகிரி மெஷர்ஸ்ல மாத்தி எழுதணும். ஸோ இங்க வந்து மினிட்ஸ் வரும், இங்க வந்து செகண்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ இது பாருங்களேன். ஸோ வாட் இஸ் 180 into 21? 0810630 0873. So that is 3780 divided by 11. இது டிகிரி அப்படின்னு நம்ம வந்து எழுத முடியாது. You won't get the full marks கிடையாது. இப்போ சப்போஸ் இதுக்கு ஒரு 3 மார்க்ஸ்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். மிச்சம் இருக்கிற 2 மார்க்ஸ் கோவிந்தா. ஓகேவா? ஸோ யூ கான் ரைட் லைக் திஸ். ஸோ நம்ம வந்து மோஸ்ட் அக்யூரேட்லி யூ ஹாவ் டு ஆன்சர். ஓகேவா? அது எப்படி மேம் அப்படின்னா, we have to convert this mixed fraction, improper fraction into mixed fraction நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும் பசங்களா? you have to change this fraction, right? இது வந்து எந்த fraction? improper fraction. So next class Thalapathy. Okay, so next sorry இப்போ இங்க கொடுத்திருக்கிற இந்த fraction நம்ம வந்து என்ன fraction-ஆ மாத்தணும்? mixed fraction-ஆ நம்ம வந்து மாத்தணும். எப்படி mixed fraction-ஆ மாத்த? Do you have any idea how to mixed fraction? இல்லனா நான் சொல்லி தரேன். Okay, so that is 3780 வந்து இப்படி நீங்க வந்து டிவைட் பண்ணணும். Okay, so 3 times 33 you will get 7 minus 3 is 4. 4 you will get 33. Remembering it to make the do. 8 minus 3 is 37 அதுதான் வருதா? 180 into 21 081063 0873. Seven minus 3. Okay, 3780 வருதா? Okay, okay, correct. So what you have to do is that 113780. 3780. Yes. So 11 இது வந்து 3 times வருமா? So you have 33 with you. 7 minus 1 is 4. 8 வந்துருமா? So you have 4 தான் எடுக்கணும். Okay, 4. Yes. sorry. 44 வருமா? Okay, again 4 வந்துரும், 0 வந்துரும், and you have to take 3 again. Next is 33. 40 ல இருந்து 33 போனா 7. Okay, பசங்களே இப்படி ஒன்னு கிடைச்சிச்சா? ஹாய், ஹலோ, ஹாய்ப்பா, ஹாய். ஓகே, ஹாய் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ரிமைண்டர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சம்பவம் கிடைச்சிருக்கு. ஸோ வாட் யூ ஹேவ் டு ரைட் இஸ், இப்போ வந்து இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஷன்ட் வந்து 343 அப்படி எழுதிக்கணும். கோஷன் ஃபர்ஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல 7/11 அப்படின்னு எழுதணும். பசங்களா 7/11. ஹலோப்பா, ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, ஹாய்ன்னு சொன்னா ஹாய்ன்னு சொல்லலடா, ஹாய். ஓகேவா? ஸோ 343 அப்படின்னு கிடைச்சிருக்கா? ஸோ இந்த 343 தான் வந்து ஃபுல் ஹோல் டிகிரி. ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ ஹவ் யூ வில் ரைட் இஸ் தட் 343 டிகிரி. ஓகே மேம், அப்போ இந்த 7/11 என்ன பண்றது மேம்? அதுதான் வந்து மினிட்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இன் மினிட்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இன் மினிட்ஸ். ஓகே ஓகே, ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன்ல வரும்போது ஸோ திஸ் திங் ஹியர் ரைட், த ஹோல், அந்த ஹோலா இருக்கிறது வந்து டிகிரிலையும் ஃப்ராக்ஷன்ல இருக்கிறது மினிட்ஸ்லையும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். கிளியரா? ஓகேவா? ஓகே, ஸோ மேம் இந்த மினிட்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா? எஸ், வி டெஃபினெட்லி வி ஹாவ் டு கன்வெர்ட் திஸ் மினிட். ஸோ வந்து 7/11. ஸோ இதை வந்து டிகிரிக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது? So 1 degree is equal to 60 minutes, right? Okay, இங்க பாருங்க, 60 minutes is equal to 1 degree. அப்படினா 7/11 is equal to how many degrees? So 7/11
7 by 11 into 60 வருமா into 60 into 60 7 by 11 into 60 so that is again 7 into 6 40 4 2 0 11 again நம்ம வந்து divide பண்ணு you have to divide it again so இங்க வந்து 3 times வருமா 33 so இங்க வந்து 12 9 times 0 8 times you will have 88 2 times வருமா okay so next இத வந்து எப்படி நாம எழுதுவோம் so we will just write it as 38 into 2 by 11 2 by 11 பசங்களே hello Gautami hi hello yes 10th class soon you will have 10th class hello okay சரியா so இப்போ நம்ம வந்து இது யாரை நம்ம வந்து கன்வர்ட் பண்ணோம் we convert this is actually minutes இவங்க வந்து யார் பசங்களா இவங்க வந்து minutes ஓகே நம்ம வந்து minutes தான் நம்ம வந்து இது பண்ணோம் so இங்க 38 அப்படினு இருக்குது இல்லையா so this is actually in minutes and this is actually in seconds ஓகேவா degree minutes seconds அப்படி தான் இது போகுது ஓகேவா so இது வந்து எப்படி வரும் so 343 degree 38 minute 2 by 11 so that is second so அந்த second மாத்தி எழுதணுமா மேம் yes definitely அதையும் நம்ம வந்து மாத்தி எழுதணும் எப்படி மாத்தி எழுதுவோம் same procedure தான் ஓகே same procedure so 2 by 11 into 60 2 by 11 into 60 so எப்படிப்பா வரும் so 120 divided by 11 you will have so இது எதுக்கு மேம் அப்படினா இத வந்து நம்ம செகண்ட்ல இருக்கிறவங்கள நம்ம டிகிரிக்கு கன்வர்ட் பண்றது செகண்ட்ல இருக்கிறவங்கள டிகிரிக்கு கன்வர்ட் பண்றோம் so again இது வந்து நம்ம வந்து இங்க இடமே இல்லையே ஓகே இங்க நான் வந்து டிவைட் பண்றேன் so 120 11 times so 1 time 11 10 வரும் கரெக்ட்டா so that is 11 into 1 by 10 okay so this will go on இது அப்படியே போயிட்டே இருக்கும் so இத வந்து நமக்கு வேணும்னா நமக்கு வந்து 11 by 10 இல்லாட்டி இப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா so that is 120 divided by 11 okay 1 times 11 times okay so remainder is 10 so 11 1 by 10 okay 11 1 by 10 so மிச்சம் இருக்குறத வந்து நமக்கு வந்து வேணும்னா 11 minutes அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து finish பண்ணுங்க this will goes on and on செகண்ட்க்கு அப்புறம் எதுவும் கிடையாதுடா so you can just write it like this and leave ஓகேவா so 343 degree 38 minutes 11 second தான் இதோட டிகிரி மெஷர் is that clear பசங்களா is that clear மேம் டிகிரிக்குள்ளார எப்படி மேம் மினிட்ஸ் எல்லாம் வருது ஸோ இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் கனெக்ட் ஸோ மினிட்ஸில் நம்ம வந்து ஒவ்வொன்றா இது பண்ணும்போது ஆக்யூரேசி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ ஃபார் மோர் ஆக்யூரேட் ரிசல்ட்ஸ்க்கு தான் இது வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ சிக்ஸ் ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 343 டிகிரி 38 செகண்ட் 11 செகண்ட் என்ன சொன்னேன் 38 மினிட்ஸ் 11 செகண்ட் இஸ் that clear கிளியர்னா சாட்ல சிஹெச் கிளியர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா it will be marvelous first is the same procedure okay va same second நம்ம வந்து செகண்ட் வரைக்கும் கன்வர்ட் பண்றது வரைக்கும் you have to do it so எல்லாமே வந்து இப்படிதான் so first நம்ம வந்து என்ன பண்ணோம் so இருக்கிற ஈக்குவேஷன்ல நம்ம வந்து அவங்கள கொடுத்துட்டோம் ஓகேவா சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு so சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் we got this something like this right நமக்கு வந்து இந்த மாதிரி ஒன்னு கிடைச்சிச்சு so அத நான் வந்து என்ன சொல்லலாம் மிக்ஸட் ஃபிராக்ஷனுக்கு ஓகே மிக்ஸட் ஃபிராக்ஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் கரெக்ட்டா மிக்ஸட் ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ அதுல இருந்து இந்த போர்ஷன் மட்டும் this portion is degree and this portion is minute ஓகேவா this portion is degree this portion ஸோ டிகிரி மினிட்டை வந்து டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ சேஞ்ச் பண்ணும்போது you will get செகண்ட்லயும் டிகிரியில நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ the final answer அப்படிங்கிறது இது ஸோ you have to practice it ஒரே क्वेश्चन எல்லாம் பண்ணா உங்களுக்கு புரியாது ஓகேவா you have to do it
ஒரு வாட்டி நீங்கள் வந்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு வாட்டி இன்னொரு கொஸ்டின் கூட நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் again we will do. Okay, மேம் இங்க நெகட்டிவ் இருக்குதே, நெகட்டிவ் இருக்குதுன்னா ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து அந்த டிகிரியை வந்து இப்போ அந்த ரேடியனை வந்து எப்படி மெஷர் பண்ணியிருக்காங்க, கிளாக் வைஸில் மெஷர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எதுவுமே கிடையாது. அந்த நெகட்டிவாக அங்கே நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் இண்டிகேட்ஸ் தட் ஓகே, ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் மெஷர்ட் இன் தி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, இப்போதைக்கு அப்புறமேல் சைன் காஸ் எல்லாம் வரும்போது அது சேஞ்ச் ஆகிடும். ஓகே, தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து -4 இருக்குதா? ஸோ ஐ ஹாவ் டு find the degree measure corresponding to the following radian measure சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டிகிரி மெஷர் அப்படிங்கிறது 180 divided by 180 divided by pi into radian measure. So that is equal to 180 divided by 22 by 7 into radian measure is -4. Okay va? So this is equal to 180 into -4 into 7 divided by 22. Cancel, cancel. Inga 2 vandrum, inga 11 vandrum. So the next I will have 180 into -14 divided by 11. Okay. Side la calculation pannunga. Like don't just be like correct answer Subhashri. So நீங்க வந்து இந்த மேம் இதுக்கெல்லாம் போய் நீங்க வந்து இது பண்றீங்களா? பரவாயில்லடா, எனக்கு இப்போ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், எப்படி 1+1 நீங்கள் போடுங்க, கையில் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் அட் தி எண்ட் த ஆன்சர் ஷுட் பி கரெக்ட். ஆன்சர் தப்பாயிடுச்சு அப்படின்னா யாருமே வந்து இது சொல்ல மாட்டாங்க. ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அட் தி எண்ட் த ரிசல்ட் மேட்டர்ஸ், நோ மேட்டர். ஓகே, ஓகே. 0, 8 into 4 is 32, 3, 4 1s are 4, 7, 20, 0, 8, 1. 2520 கிடைக்குமா? ஓகே, so you will get 2520 divided by 11. 2520 divided by 11 you will get. Okay, so இப்போ வந்து நீங்க வந்து திருப்பியும் நீங்க வந்து என்ன பண்ணணும், you have to take the, இப்போ இவங்க வந்து improper fractionக்கு mixed fractionல மாத்திரணும். So that is 2520. Okay, 11 2 times 22, 3 times 2 times 22, 100, 9 times 99, 1 வரும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் தி கோஷன். ஸோ 22 to 9, நெக்ஸ்ட் ரிமைண்டர் 1/11. 1/11. ஓகே, ஸோ திஸ் இஸ் டிகிரி அண்ட் திஸ் இஸ் மினிட். This is degree and this is in minute. So எப்படிப்பா ஆன்சர் வரும்? Okay, so that is 229 degree and 1/11. Second sum. Okay. Yes, so அப்போ வந்து டிகிரி கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் இவங்க மினிட்ஸ்ல இருக்காங்க, மினிட்ஸ்ல இருக்கிறவங்கள நம்ம மாத்திரணும். So that is 1/11 into 60 you will get. So you have 60/11. 60/11. Right, so 60/11 திருப்பி நீங்க வேணும்னா நீங்க போடலாம். Okay, so 11 5 times and 55 you will get. Okay, again 5. So that is 5 5/11. Okay, so this is equal to 5/11. Correct? So இப்போ வந்து டிகிரி மெஷர் எப்படி இருக்கும் பசங்களா? 229 degree, 5 minute and 5/11 second அப்படின்னு இருக்கும். எஸ் மைனஸ் வரும். எஸ், நன்றி வணக்கம். ஓகே, கரெக்டா? ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ சுபஸ்ரீ. ஸோ இப்போ வந்து இந்த செகண்ட்ஸில் இருக்கிறவங்களே டிகிரிக்கு மாற்றணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஸோ 5/11 into 60. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 300 வருமா? 5 into 360, 300 divided by 11.
So 311 times. So இது வந்து 2 times வரும். So 22. 8 times. Again 0. 7 times. 77. 3 times வரும். Correct? So that is 3 into, sorry, 27, 3 by 11. So இந்த மாதிரி வரும். Correct? So you only have to take this 27. So this is equal to 27 seconds. So எப்படி நீங்க மாத்தி எழுதுவீங்க? So that is minus 4 radian is equal to minus 229 degree. Okay. Next 5 minutes and 27 seconds is the answer. Clear? Any doubts you have? Doubts கேக்குறதுக்கு யாராச்சும் இருந்தா தானே அப்படிங்கிறீங்களா? Okay, is that clear பசங்களா? Easy, right? ஒண்ணுமே இல்ல. Second sum, பார்க்கலாம். I think it is correct. Okay, Asubashri, I think it is correct. We will just check it. Okay, next வந்து 7 pi by 6. 7 pi by 6. Okay, you have to change it this radian to degree measure. So degree measure is equal to 180 divided by pi into 7 pi by 6. So pi cancel ஆகி போயிருமா? So you will get 30 here. So you have 1 to 10 degree. Yes, Subhashri is correct. Yes, pa. Correct, pa. Good. Very good. Nice. So are you okay with converting this degree, minutes, seconds எல்லாம் convert பண்றதுக்கு ஓகேனா chatல ஒரு okay அப்படின்னு சொல்லுங்க. இல்லனா இல்ல அப்படின்னு சொல்லுங்க. நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம் மேம் அப்படிங்கிறீங்களா? இருக்கிறதே 2 பேர். நீங்க மாத்தி சொல்லுங்க. பிரச்சனையே கிடையாது. Okay. Yes. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருந்தாங்க? They have given the radian, you have to change it to the degree. இப்போ வந்து அவங்க டிகிரி கொடுத்திருக்காங்க in minutesல. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படினு. Find the radian measure of the corresponding to the following degree measures. Okay, Subhashri, thank you. Okay, so given degree measure வந்து minus 447 degree to 30 minutes. So நீங்க வந்து இப்போ வந்து என்ன தெரியுமா பண்ணணும்? You have to add. யார மேம் ஆட் பண்றது? So இங்க வந்து 30 minutesல ஒருத்தங்க இருக்காங்க. So 30 minutes வந்து நம்ம வந்து டிகிரிக்கு கன்வர்ட் பண்ணணும். ஓகே, 30 minutes இருக்கிறவங்கள டிகிரிக்கு கன்வர்ட் பண்ணணும். எப்படி கன்வர்ட் பண்றது? 1 degree is equal to 30 minutes. Sorry. 60 minutes is equal to 1 degree. அப்படின்னா 30 minutes வந்து எவ்வளவு? Okay, so that will be 30 by 60. Cancel. You will be having 1 by 2, which is equal to 0.5 degree. 0.5 degree. So இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்? -47 degree. So எப்பவுமே நான் சொன்னேன் இந்த மைனஸ் வந்து minus is just a direction. So which means the angle measured is in clockwise. அதனால தான் மைனஸ் கொடுத்திருக்காங்க. So minus 40 degree plus 0.5. Okay, 0.5. So you will get minus 47.5 degree. இப்போ நீ உங்களுக்கு வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணலாமா? So இப்போ வந்து டிகிரி ஃபார்ம்ல இருக்குதா? So இப்போ வந்து I have to change into radian. So which is equal to pi divided by 180 into 475. Okay வா? So இப்போ வந்து 47.5 divided by 180 வரும். So இங்க வந்து மேலேயும் 10 ஆல நான் டிவைட் பண்றேன். So 475 divided by 1800. Okay. So 1800 pi வரும். So இது வந்து நீங்க yes, minus 19 pi by 72 வரும். Correct. So radian measure. Very good, Subhashri. Very good. So that is equal to minus. Yes, you have to take this minus as well. Okay va? Minus எடுத்துக்கணும். So that is minus 19 pi by 72 is the correct answer. Good. Very good. Okay, ஏதாச்சும் doubt இருக்கா பசங்களா? Do you have any doubts? Doubts இருக்கா? Okay வா? Okay.
ஓகே ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் பாப்போமா? எஸ், இன்னொரு ஒன் திங், ஓகேவா? ஒன் திங் கிடையாது, ஆமா ஒன் திங் தான். ஸோ தேர் இஸ் திஸ் ரிலேஷன் பிட்வீன் arc length, radius and radian measure. ஓகேவா? arc length L, radius R and radian measure தான். ஓகேவா? radian measure theta. இதுல வந்து ஒரு ரிலேஷன் இருக்கு. என்ன ரிலேஷன் அப்படின்னா, radian measure is equal to L by R. ஓகேவா? radian measure is equal to L by R. So it is very important. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. radian measure is equal to L by R. Very important, very important, very important. ஓகே, சரி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க அவ்வளோ ஏசி இருக்குது, நான் இப்படி காட்டுறேன். The minute hand of a watch. Okay, the minute hand of a watch is 1.5 centimeter long. How far does it tip? How far does it tip move in 40 minutes? 40 minutes. பசங்க எங்க பாருங்க. So for your visualization, I'm just drawing this circle for you. So this is a circle. Okay, clock circle தான் இல்லை மேம், எங்கள் வீட்டில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு. சாரி, நான் வந்து இங்கே சர்க்கிள் ஷேப் கிளாக் தான் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, மினிட் ஹேண்டோட லென்த். ஓகேவா? ஸோ மினிட் ஹேண்டோட லென்த். ஸோ திஸ் இஸ் மினிட் ஹேண்ட். ஸோ மினிட் ஹேண்டோட லென்த் வந்து என்ன சொல்கிறாங்க, 1.5 centimeter, which is the radius of the circle. கரெக்டா? radius of the circle. ஸோ சப்போஸ் இது வந்து இப்படியே போய் ஐ மீன் இங்கிருந்து போய் ஸோ இதுதான் 14 வச்சுக்கோங்க, 8 இங்கே ரீச் ஆயிடுச்சு. ஸோ R is equal to 1.5. How far does its tips move from 40 minutes? How far அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா கேட்கல, how far, which is the length. ஓகேவா? ஸோ which is இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க பசங்களா. which is this arc length. பசங்களா, arc length. ஐயோ, ஓகே, ஆர்க் லென்த் கேட்டிருக்காங்களா, ஆர்க் லென்த். ஸோ எனக்கு வந்து, ஸோ ஐ ஹாவ் திஸ் ரேடியன் மெஷர், ஐ ஹாவ் த ரேடியஸ், ஐ நீட் டு ஃபைண்ட் த லென்த். ஸோ எனக்கு அப்போவே தெரியும் என்னது, தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர், ரேடியன் மெஷர் இஸ் ஈக்குவல் டு எல் பை ஆர். ஓகே மேம், அதுக்கு இங்கே தீட்டாவே ரேடியன் மெஷரே கொடுக்கல மேம், அப்போ எப்படி கண்டுபிடிக்குது பசங்களா? வாட் இஸ் திஸ் ஃபுல் ரொட்டேஷன்? 360 டிகிரி. 360 டிகிரினா 2 பைன்னு உங்களுக்கு தெரியுமா? 2 பை, ரைட்? ஸோ தட் இஸ் 360 டிகிரி அப்படிங்கிறது 2 பை. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, what I'm telling is that 60 minutes, okay, is equal to 30 degree. கரெக்டா? 30 டிகிரி. ஓகே, மினிட் ஹேண்ட் வந்து இப்படி போயிட்டு 1 hour ஆயிரும். ஓகே, ஆன்சர் கரெக்ட் மேம். எதுப்பா ஆன்சர் போட்டீங்க? ஓகே, இல்லை, ஐம் ஜஸ்ட் விஷுவலைசிங். செகண்ட் தான் போய் 1 minute ஆகும். மினிட் ஹேண்ட் போய் 1 hour. எஸ், கரெக்ட். ஸோ 60 minutes is equal to 360 degree, which is equal to 1 hour. கரெக்டா? ஓகே, ஸோ 60 minutes வந்து 360 degree. பசங்களா, 360னா 2 பை, 360 is 2 பை. ஸோ 60 minutes என்கிறது 2 பை என்றால் 40 minutes என்பது எது? கரெக்டானோ? எஸ், ஐ திங்க் அரௌண்ட் 6.28 centimeter தான் வரும். ஓகே, கரெக்ட் தான்ப்பா. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 40 into 2 pi divided by 60. கேன்சல். இது வந்து 3 times வருமா? ஸோ யூ வில் ஹாவ் 4 pi by 3. 4 pi by 3. ஓகே, ஸோ கரெக்டாப்பா, 4 pi by 3. I hope so.
3 times 40 cancel இங்க யாருமே இல்ல இருந்தாலும் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் 60 into 2 pi correct தான் ஓகே so இப்போ வந்து எனக்கு radian measure which is theta is equal to எனக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 4 pi by 3 okay radius is 1.5 1.5 வந்து எனக்கு 3 by 2 அப்படினு எழுதலாமா 3 by 2 this is not visible sorry இங்க okay so theta is equal to what is L L தான் மேம் கண்டுபிடிக்கணும் so theta means radian measure தான் so 4 pi by 3 divided by 3 pi by 2 can I write so 4 pi by 3 is equal to 2L by 3 correct so 3 cancel ஆகி போயிருமா இந்த 2 cancel ஆகி போயிருமா so L is equal to 2 pi you will get L is equal to 2 pi you will get ma'am அப்படினா L is equal to 2 pi அப்படினா என்ன ma'am எதுவும் கிடையாது அதுதான் length of the arc length okay va so pi is equal to 3.141 substitute பண்ணுங்க that is 3.141 into 2 8 2 3 into 2 is 6 yes Subhashri you are correct okay yes pa Subhashri correct answer சொல்லிட்டீங்க super I think இதெல்லாம் வந்து உங்களோட NCERT டெக்ஸ்ட்ல இருக்குது பட் இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட NCERT டெக்ஸ்ட் நீங்க வந்து நல்லா next we gonna learn unit circle ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இத மட்டும் நீங்க வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படினா அவ்வளவுதான் நீங்க ஜேடி மாஸ்டர் போல ஆயிருவீங்க ஓகே so unit circle வச்சு தான் நம்ம வந்து இது எல்லாமே நம்ம வந்து படிக்க போறோம் so பசங்கள யூனிட் சர்க்கிள் நான் பெருசாவே வரைஞ்சுக்கிறேன் because sorry go ing boy okay class end time என்னடா இன்னைக்கு சீக்கிரமாவே டைம் போன மாதிரி ஃபீல் ஆகுது so I will finish it by 7 இது கொஞ்சம் தான் இருக்குது அது நம்ம finish பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து next classல சந்திக்கலாம் yes ரெஃபர் பண்ணலாமே ஆர்டி சர்மா ரெஃபர் பண்ணலாம் good book very nice excellent book ஆர்டி சர்மா I like that book okay so நம்ம வந்து யூனிட் சர்க்கிள் வெச்சு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் we will just find out things okay சரி so as you guys know இப்போ வந்து யூனிட் சர்க்கிளா so யூனிட் சர்க்கிள நீங்க first one thing நீங்க வந்து யோசிச்சு I mean மைண்ட்ல இருக்கிற விஷயம் என்னன்னா ரேடியஸ் வந்து எப்பவுமே 1 இருக்கும் யூனிட் 1 சென்டிமீட்டர் or 1 யூனிட் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் so 1 சென்டிமீட்டர் இருக்கிற அதுதான் யூனிட் சர்க்கிள நாம எடுக்கிறோம் okay so இப்போ வந்து r is equal to 1 அப்படினா so what will be this point என்னப்பா வரும் so இது வந்து positive x axis negative x axis positive y axis negative okay so this point will be 1,0 and this point will be 0,1 and this point will be -1,0 and இது வந்து 0,-1 okay clear you can R.D. Sharma is a very good book MTJ fingertips also good கண்ணு வலிக்குதா okay kindly sleep very well இல்லனா கண்ணு போயிடும் okay so இதுதான் வந்து யூனிட் சர்க்கிள் இதெல்லாம் வந்தது எப்படின்னு உங்களுக்கு தெரியலையா so இங்க இருந்து இது வரைக்கும் இருக்க மெஷர் தான் நான் எழுதிருக்கேன் x axis வழியா so this point will be 1,0 that is basic thing தான் so இது கூடாம நான் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட நான் எழுதுறேன் so this is 0 degree this is pi by 2 this is pi this is 3 pi by 2 and this is 2 pi ஓகேவா சரியா இது நமக்கு ஒரு இதுக்கு ஓகே சரி சோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படினா
என்னமோ பண்ணுங்க மேம், எங்களுக்கு என்ன மேம் அப்படிங்கிறீங்களா? Okay, so I'm going to draw a line from here to here. Whatever, so அதை டச் பண்ற மாதிரி ஒரு லைன் நான் வரையறேன். Okay, so I'm going to make a triangle here. Yes, I am telling only. What can I do? Only crying is coming. இருந்தாலும் again I will just tell them. Okay. So இப்போ வந்து இந்த லைன் நான் வந்து இது draw பண்ணியிருக்கேன். So let இது coordinate எதுன்னு எனக்கு தெரியாது. I don't know the coordinate here. So coordinate தெரியாதனால இதை நான் வந்து A, B அப்படின்னு எழுதுறேன். தெரிய மாட்டேங்குதுல்ல? எந்த கலர் எழுதுறதுன்னே தெரியல. ஓகே. So இந்த பாயிண்ட் வந்து நான் A, B. ஓகே, இது எல்லாமே உங்க டெக்ஸ்ட்ல இருக்குடா. ஓகே, that's everything is in text. பசங்களா just tell me. So இந்த angle is made as x அப்படின்னு வெச்சுக்கோங்க. angle தெரியாது, நமக்கு தெரியாது. நான் am taking it in the anti clockwise direction. பாசிட்டிவா தான் நான் மெஷர் பண்றேன். So பசங்களா what is the length of this? So let it this be O. இது வந்து A அப்படின்னு வெச்சுக்கோங்க. OA ஓட length என்னப்பா வரும்? OA ஓட length அது எப்படி மேம் கண்டுபிடிக்குது? அதெல்லாம் கொடுக்கவே. பசங்களா this is the radius. நான் ஆல்ரெடி சொல்றது யூனிட் சர்க்கிள் radius is equal to 1 அப்படின்னு இங்க எழுதி வச்சிருக்கேன். So here this answer will be, so இதோட radius will be 1. ஓகேவா? So இங்க இருந்து இது வரைக்கும் இதோட distance will be A. ஓகே. இங்க இருந்து இது வரைக்கும் அந்த distance வந்து A வாக இருக்கும். Okay, simple coordinate system. This length will be B. Okay, this length will be B. So I want you guys to calculate what is sin A, sin x. What is sin x pasangla? Opposite side by yes, 7:45. Okay, within 45 minutes I will 45 கிடையாது 7:45 குள்ள. Okay. So sin x is equal to opposite by hypotenuse, so which is B, and cos x is equal to adjacent by hypotenuse, which is A. Okay. So எனக்கு வந்து B is equal to sin x and A is equal to cos x அப்படின்னு கிடைச்சிருக்கு. Yeah. Things happen. அது அவ்வளோ இது பண்ணிக்காதீங்கடா. So பசங்களா sin x is equal to B and cos x is equal to A அப்படின்னு கிடைச்சிருக்கா? So here the x coordinate நான் வந்து ரொம்ப தெளிவா means ரொம்ப slowly I am taking because you need to understand. So x coordinate is equal to A. கரெக்ட்டா? y coordinate is equal to B. A க்கு பதிலா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? cos x ன்னு கிடைச்சிருக்கு. So I am going to substitute here it as cos x. That is equal to cos இந்த B இருக்குது இல்லையா? So y is equal to B அப்படின்னா B ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்கு sin x. Okay. So இந்த கோஆர்டினேட்டுக்கு பதிலா I'm going to write இந்த கோஆர்டினேட்டுக்கு பதிலா I'm going to write cos x sin x. cos x sin x இது நீங்க எங்க எடுத்தாலும் இந்த யூனிட் சர்க்கிள்ல நீங்க எங்க எடுத்தாலும் cos x sin x will be the x coordinate, sin x will be the y coordinate. You can take it wherever you want. You will get the same answer only. Okay, clear? Okay va? So wherever you take x coordinate will be cos x, y coordinate will be sin x. Very 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 important. Okay va? Clear? இப்போ நாம வந்து புதுசா நாம வந்து மக் அப் பண்றதை விட if you understand this unit circle உங்களுக்கு ஈஸியா அது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ இப்போ வந்து இதை எடுத்து நான் மேலே எழுதணுமே. ஓகே, சோ x coordinate is equal to ஓகே, இங்க பாருங்க, x coordinate is equal to a. ஓகேவா? a ஓட வேல்யூ நான் அங்க கண்டுபிடிச்சு எழுதியிருக்கேன் cos x.
y coordinate வந்து b வந்து sin x, b வந்து sin x. ஓகேவா? ஸோ wherever you guys take, wherever இந்த யூனிட் சர்க்கிளில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து cos x, sin x, a, b என்ன எடுத்தாலும் you will get the answer like this. ஓகேவா? அதான் இந்த யூனிட் சர்க்கிளோட ஸ்பெஷாலிட்டி. கிளியர்? ஸோ இப்போ வந்து ஒரு புதுசாக கிடையாது, ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வந்து சின்னதாக படிக்க போகிறோம். பெரிய விஷயத்தை வந்து சின்னதாக படிக்க போகிறோம். பசங்களை எங்கே பாருங்க, this angle we know that is cos 0 degree, right? Okay, so pasangla cos 0 degree I'm taking here. Hi Ovia, hello, hi yes, nice name. Cos 0 degree pasangla, cos 0 degree என்னப்பா, cos 0 degree is this line. Okay, cos 0 is this line. So what is cos 0 degree? What is cos 0 degree pasangla? Cos எப்பவுமே வந்து x coordinate, cos எப்பவுமே வந்து x coordinate, so that is 1 தான் வரும். Okay, that is equal to 1. violet color எடுக்கல. Okay, இங்க பாருங்க, cos 0 degree is this line. So இங்க இருக்கிற x coordinate தான் cos 0 degree ஓட value. So பசங்களா அப்பவே நீங்க வந்து சொல்லிடுங்க, what is sin 0 degree? Sin 0 degree is the y coordinate which is 0 here. Which is 0 here. இப்போ போடுங்க 0. Clear? அப்பவே நீங்க போங்க cos pi by 2 which is 90 degree. Cos pi by 2 ஓட value is 0. Cos pi by 2 ஓட value is 0. So அப்படினா sin pi by 2 ஓட value என்னப்பா வரும்? Which is the y coordinate which is 1. Very good Subhashri. Very good. Okay, clear? இப்போ பாருங்க, next பாருங்க cos pi. Cos pi ஓட value is the x coordinate which is -1. Which is -1. Okay, so அதே மாதிரி sin pi which is the y coordinate here which is 0. Which is 0. Okay. Next பாருங்க, next is cos of 3 pi by 2. Cos of 3 pi by 2 அப்படிங்கிறது 0. Cos of 3 pi by 2 ஓட x coordinate is 0. Okay. So sin 3 pi by 2 ஓட value is -1. Okay. -1. Next is cos 2 pi. Cos 2 pi is 1. Sin 2 pi is equal to 0. Is equal to 0. Clear? Clear? Okay வா? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதுல இருந்து இன்னொரு பெரிய விஷயம் நாங்க படிக்க போறோம். இன்னொரு பெருசு. Okay. இப்போ நீங்க வந்து பாருங்க, the things நம்ம வந்து இங்க 0ல இருக்கிறது. ஓகேவா? யாரெல்லாம் பாருங்க. Cos pi by 2 is 0. Cos 3 pi by 2 is 0. Okay. அதே மாதிரி sin 0 is 0. Sin pi is 0. Sin 2 pi is 0. Okay. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அந்த வேல்யூஸ் எல்லாம் 0ன்னு புரியுது. கரெக்ட் தான். நீங்க சொன்னது 100%. நாங்க சொல்லல மேம், நீங்க தான் சொன்னீங்க. எல்லாம் ஒரு மோனோஆக்ட் தானே. ஓகே. சோ பசங்க இங்க பாருங்க, pi by 2 வருதா? ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணா போதும். எதுவுமே இல்லடா. இங்க பாருங்க, cos வேல்யூ வந்து x கோஆர்டினேட். x கோஆர்டினேட் அப்படிங்கிறது cos. y கோஆர்டினேட் அப்படிங்கிறது sin. ஓகேவா? சோ இப்போ வந்து cos 0 டிகிரி அப்படினா this line. சோ இங்க இருக்கிற x கோஆர்டினேட் வந்து cos 0 ஓட வேல்யூ. That's it. அது மட்டும் நீங்க யோசிச்சா போதும். cos ஓட வேல்யூ எப்பவுமே x கோஆர்டினேட் தான் இருக்கும். sin ஓட வேல்யூ is always y கோஆர்டினேட். That's it. Simple. அப்படி நீங்க ஒவ்வொரு ஆங்கிளையும் நீங்க வெச்சு பார்த்தா போதும். ஓகே? கிளியர்? கிளியரா? ஓகே. இப்போ இந்த 0 இருக்கிறது மட்டும் பாருங்களேன். pi by 2 வருது, நெக்ஸ்ட் 3 pi by 2ல வந்து அவங்க 0. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஓகே,
pi by 2 ஓட மல்டிபிள்ல வந்து cos ஓட வேல்யூ இஸ் 0. பசங்களா நான் இங்க எழுதுறேன். pi by 2 ஓட ignore my English, okay? மல்டிபிள்ல cos வேல்யூ வந்து 0. இது வந்து ஃபர்ஸ்ட். இன்னும் கொஞ்சம் ஆக்யூரேட்டா பாருங்களேன். So this is 1, okay, and again வந்து 3. 1 3 next வந்து 5 ல 0 ஆகும். 5 pi by 2 ல. So you can more accurately you can tell, okay, odd multiple of 3 by 2, odd multiple of 3 by 2. So இப்போ இங்க பாருங்க, first விஷயம் நம்ம வந்து நோட் பண்ணது, the value of cos x is 0. The value of cos x is 0. எப்போ பசங்களா? when odd multiple of pi by 2. pi by 2 value எங்கெல்லாம் தெரியுதோ, odd multiple of pi by 2 ல cos x ஓட value is 0. Okay, that is what we observed. கரெக்டா? இங்க பாருங்க, 3 pi by 2, 3 pi by 2, next 5 pi by 2 ல 0 தான் இருக்கும். next நீங்க damn sure நீங்க திருப்பி நீங்க யூனிட் சர்க்கிள் போங்க, again ஒரு ரொட்டேஷன் போலாம். ஓகே, so next விஷயம் பாருங்க, sin 0, sin pi, sin 2 pi. okay, sin 0, sin pi, sin 2 pi ல எல்லாமே sin ஓட value is 0. correct? yes. so second point என்னப்பா வரும்? the value of sin x is 0. எப்பப்பா 0? when இங்க odd multiple, அந்த multiple, even multiple எல்லாம் கிடையாது. so இங்க 1, okay, okay, so இங்க 0, sorry 1 கிடையாது, 0, 1, 2, 3, 4. so all the multiple of pi ல எந்த multiple of pi லயும் வந்து sin ஓட value வந்து 0. okay, 0 for all the values of pi. இதுல வந்து இவங்க 0. ஓகேவா? இதுல வந்து இவங்க 0. இப்போ நம்ம வந்து அத நம்ம என்ன சொல்ல, டெஃபினிஷன் வழி எழுதியாச்சு. ஸோ இன் மேத்ஸ்ல நம்ம வந்து எப்பவுமே வந்து டெஃபினிஷன் நம்ம வந்து கம்மியாக தான் எழுதுவோம், கரெக்டா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து மாற்றி எழுதலாம்? ஸோ தட் இஸ் எப்படி தெரியுமா வரும்? இன்னொரு பாயிண்ட், பாருங்க, sin x will be equal to 0. sin x will be எப்ப பசங்களா 0? எப்ப பசங்களா 0? when x is equal to n. n is a whole numbers அப்படின்னு சொல்லுவோம். n is whole numbers, rational real numbers. n is equal to whole. எல்லா natural numbers, sorry, எல்லா whole numbersலயுமே வந்து மல்டிபிள் ஆஃப் பை, அதாவது n பை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நமக்கு 1 பை 2 பை 3 பை அப்படின்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால what we will do, so x is equal to n பை. ஓகேவா? x is equal to n பை. எங்கெல்லாம் n பை வருதோ அங்கெல்லாம் sin x ஓட வேல்யூ இஸ் 0. yes, okay, I will move. ஓகே, கிளியர்? இதை இந்த cos x ஓடது எழுதிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, cos x ஓட வேல்யூ இஸ் 0. எப்போ பசங்களா? x is equal to odd multiple அப்படின்னு சொல்லிருக்காங்களா? இங்க பாருங்க, 2n is even multiple. even வந்துச்சா? even கூட ஒரு +1 ஆட் பண்ணா இது odd ஆயிடுச்சு, கரெக்டா? so that is 2n plus 1 pi by 2. 2n plus 1 pi by 2 ல வந்து இவங்களோட வேல்யூ வந்து 0. is that clear? ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம வந்து படிச்சு முடிச்சாச்சு. கிளியராப்பா? ஓகேவா? எஸ்? குட். இன்னொரு விஷயம் நம்ம வந்து இப்போ நம்ம ஒன் திங் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்துடலாமா?
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒன் ஃபுல் ரொட்டேஷன் ஓகேவா இது ஒன் கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன் ஒன் இது ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஓகே ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் நான் திருப்பியும் நான் வந்து இன்னொரு ரொட்டேஷன் போறேன் ஓகே ஆஃப்டர் 2π நான் வந்து 2πல வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு எகைன் நான் வந்து போறேன் ஸோ எப்படி போனாலும் எனக்கு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே சேமா தான் கிடைக்கும் எஸ் ஆர் நோ இஃப் ஐ கோ ஃபார் அனதர் ரவுண்ட் ஸோ செகண்ட் ரெவல்யூஷன் நான் வந்து போறேன் ஸோ அப்போவும் வந்து cos x ஓட வேல்யூ வில் பி 0 cos x ஓட இது வந்து சேஞ்ச் ஆகல கோஆர்டினேட்ஸ் ஆர் நாட் சேஞ்சிங் ஓகே 745 ஐ வில் எண்ட் ஓகே ஸோ கோஆர்டினேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல ஸோ அதுக்கு என்னப்பா அர்த்தம் I don't know. சத்தியமா எனக்கு ஐடியா இல்லை ஹாய் ஹேமவர்ஷினி ஹலோ ஹாய்ப்பா ஹாய் ஓகேவா கிளியராப்பா கிளியர் குட் ஓகே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதனால தான் நம்ம வந்து இதுல இருந்து தான் எல்லாமே பில்ட் ஆகுது ஓகே இஃப் யூ மெஸ் அப் ஹியர் யூ வில் மெஸ் அப் ஹோல் ட்ரிக்னோமெட்ரி இட்ஸ் ஓகே வாட்ச் இட் லேட்டர் எந்த பிரச்சனையும் கிடையாது டூ வெல் இன் யுவர் எக்ஸாம்ஸ் ஓகே சரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் விஷயம் நான் வந்து என்ன சொன்னேன் திருப்பியும் நான் ரொட்டேட் பண்றேன் திருப்பியும் ரொட்டேட் பண்ணாலும் இப்போ எகெயின் வந்து இப்போ 2π வருதா 2π + ஒரு π/2 போட்டாலும் x கோஆர்டினேட் வில் பி 0 y கோஆர்டினேட் வில் பி 1 ஸோ வந்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது நீங்க எவ்வளோ ரொட்டேஷன் போறீங்களோ வேல்யூஸ்க்கு எதுக்குமே சேஞ்சஸ் இல்ல ஓகே ஸோ அது எப்படிப்பா ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னா ஹாய் நவீன் ஹாய் ஹலோ ஓகே ஸோ அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுங்க பாருங்க ஸோ அந்த 2π + x எப்படி வருதுன்னு நான் சொல்றேன் ஸோ sin 2π வரைக்கும் நம்ம வந்து இப்போ வேல்யூஸ் நம்ம கிட்ட இருக்கு ஸோ எகெயின் ஆமாப்பா ஆமா எஸ் ஐ எம் மல்லு ஸோ 2π அப்படிங்கிறது ஒன் ரெவல்யூஷன் வரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் ஆங்கிள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் we will just add இந்த 2π கூட தான் நம்ம ஆட் பண்ணுவோம் கரெக்டா ஸோ தட் இஸ் sin 2π + x sin 2π + x will give you sin x only because ஒரு ரொட்டேஷன் முடிச்சு இன்னொரு ரொட்டேஷன் நம்ம வந்து போறோம் ஸோ தட் இஸ் 2π கூட நம்ம வந்து ஆட் பண்ணிட்டே போறோம் 2π கூட நம்ம இன்னும் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போறோம் ஸோ எதுக்குமே சேஞ்சஸ் வராது ஓகே ஸோ அதே மாதிரி cos 2π + x that is equal to cos x ஓகேவா மற்றது எல்லாமே நான் சொன்னது தான் சம்டைம்ஸ் ஐ வில் எனக்கு தெரியாமலே நான் மலையாளம் பேசுறேன் ஏன்னா சம் தமிழ் வேர்ட்ஸ் ஐ டோன்ட் நோ ஓகே கிளியரா ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஓகே சரி ஸோ இதெல்லாம் வந்து எங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் சைன் கன்வர்ஷன் சொல்லிட்டு இன்னொன்று வரும் ஓகே சைன் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் போர்ஷன் இஸ் தேர் ஸோ அதெல்லாம் இங்கே தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து cos x + y sin x + y அந்த பெரிய இக்குவேஷன் குட்டி இக்குவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த cosec x வந்து இது வந்து உங்களுக்கு கிராஃபுக்கு தேவை டொமைன் அண்ட் கோடொமைன் படிக்கிறதுக்கு இது ரொம்ப அவசியம் இது தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து டொமைன் அண்ட் கோடொமைன் வந்து ஈஸியாக உங்களுக்கு படிச்சிடலாம் ஓகேவா ஸோ இங்கே பாருங்க cosec x வந்து 1/sin x ரைட் cosec x இங்க பாருங்க cosec x அப்படிங்கிறது 1/sin x yes or no 1/sin x இப்போ sin x is equal to 0 மாறிடுச்சு அப்படின்னா cos x is not defined மாறிடும் ஓகேவா cos x வந்து cosec x வந்து not defined மாறிடும் ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாது yes Subhash at the end I will speak okay so at the end கிடையாது so sin x வந்து என்னவாக கூடாது not equal to 0 ஆக கூடாது first thing is sin x வந்து should not be equal to 0 sin x வந்து should not be equal to 0 ஆ இருக்க கூடாது
Okay, is that clear? Sin x should not be equal to 0. So 0 அப்படி வரலாம். Okay, sin x வந்து 0 should not be equal to 0 அப்படின்னா x வந்து நம்ம more precise எழுதுறோம். That is x should not be equal to, இப்போ sin எங்கெல்லாம் sin வந்து 0 ஆகும் நம்ம வந்து சொன்னோம், all the multiple, right? So n pi. Okay, அதுதான் அங்க எழுதியிருக்கேன். x should not equal to n pi. ஓகே, ஏன்னா n பை, ஸோ எங்கெல்லாம் பை வருதோ அங்கெல்லாம் சைன் 0 ஆயிரும். ஸோ 1/0 அப்படிங்கிறது நாட் டிஃபைன். ஸோ கொசீக் எக்ஸ் வந்து டிஃபைண்டாக இருக்கிற ஒரு விஷயம், அதை நம்ம நாட் டிஃபைண்டாக மாற்றக்கூடாது. பட் எக்ஸப்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஈக்குவல் டு n பை, n பை இருக்கிற இடத்துல வந்து கொசீக் எக்ஸ் வந்து என்னவா இருக்காது, டிஃபைண்டாக இருக்காது. ஸோ அப்படி கோடு போட்டு நம்ம வந்து அந்த கிராஃபில் வந்து டிஃபைன் பண்ணுவோம். கிராஃப் சொல்லும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே சரியா? ஸோ அதே வந்து இதுக்கு நீங்களே சொல்லாமே, sec x is equal to 1 by cos x. Correct? So first point வந்து cos x வந்து should not be equal to 0. So which mean x should not be equal to odd multiple of pi by 2. Right? So that is 2n plus 1 pi by 2. Okay, x வந்து இந்த மல்டிபிள்லே வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து வேல்யூ இல்ல. Okay, is that clear? Next பாருங்க, tan x. Tan x is equal to sin x by cos x. Okay va? Sin x by cos x. So again cos x வந்து cos x should not be equal to 0. So x should not be equal to 2n plus 1 pi by 2. Okay? இது வந்து எல்லாமே வந்து குட்டியான விஷயம் மேம், இதுக்கெல்லாம் கொஸ்டின்ஸே இல்லை மேம், அப்புறம் எதுக்கு மேம் இதெல்லாம் படிக்கிறீங்க? நோ, நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்துல எல்லாம் வந்து இந்த குட்டி விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தா, ஐ வில் டெல் யூ ஒன் திங் அபவுட் ட்ரிக்னோமெட்ரி. இட்ஸ் ஃப்ரம் மை பிஓவி. ஓகேவா? என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படின்னா, ட்ரிக்னோமெட்ரியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து சாதாரண ஆல்ஜிப்ரா மாதிரி யூ கான்ட் அப்ரோச் ட்ரிக்னோமெட்ரி வித்தவுட் நோயிங் த பேசிக்ஸ். ஓகே, நீங்கள் வந்து மக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். பட் ஒரு புதுசாக ஒரு கொஸ்டின் வரும்போது அதை அப்ரோச் பண்ணலாம் தெரியணும் அப்படின்னா பேசிக்ஸ் தெரிஞ்சு தான் ஆகணும். ஓகே, அன்லெஸ் நீங்கள் வந்து அவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண பேசிக்ஸே படிச்சுட்டு போயிடும். இது எல்லாமே பேசிக்ஸ். இது அப்படியே வந்து நம்ம வந்து 12th நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதால் அங்கே வந்து கிராஃப் எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் திஸ் பேஷன்ட்லி. யூ ஹேவ் டு பி வித் மீ. சரியா? ஓகே, உங்களுக்கு தேவையானது மட்டும் தானே நான் சொல்லித்தருவேன், தேவையில்லாத எதுவும் நான் சொல்லித்தரோம். இது எல்லாமே யூஸ்ஃபுல். ஓகே சரி, ஸோ அது முடிஞ்சிச்சா? காட்-எக்ஸ் பாருங்க. காட்-எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் சைன் எக்ஸ் வந்து should not be equal to 0. X should not be equal to n pi. Clear? Okay, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொன்றா டிஃபைன் பண்ணுறோம். இப்படி தான் வந்து இது எதுக்கு மேம், இதெல்லாம் எதுக்கு? இது நம்ம டொமைன் அண்ட் ரேஞ்சில் தேவை. கிராஃப் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்லி யூ ஹேவ் டு லேர்ன். கிராஃப் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியில் கிராஃப் புரியாது நெக்ஸ்ட் இயர். ஓகே, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஓகே ஓகே, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி கிளாஸில் படிச்சது. ஸோ இதுதான் வந்து சைன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ். என்னடா மை ஐஸ். ஓகே, so these are the trigonometric values. இது ஒன்று. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து trigonometric sine quadrant table. இது வந்து அப்படியே இது வந்து ரொம்ப நிறைய வந்து இதில் சொல்லியிருக்காங்க. எதில் தெரியுமா? உங்களோட டெக்ஸ்டில். ஓகேவா? ஸோ அது வந்து ரீட் பண்ணி உங்களால் புரியலாம், இல்லைன்னெல்லாம் நான் சொல்ல. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, நான் எல்லாம் படிக்கும்போது இருக்கிறது வந்து, ஸோ ஐ ஆல்ரெடி செட் வி ஹாவ் 8 quadrants. ஓகேவா? 8 quadrants we have. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் quadrant, செகண்ட் quadrant, தேர்ட் quadrant, ஃபோர்த் quadrant. இப்போதைக்கு நம்ம இது மட்டும்தான், இப்போதைக்கு ஜஸ்ட் இது மட்டும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு நோ இது வந்து எந்த quadrantல இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து சொல்லுவாங்க திஸ் quadrantல இந்த விஷயம் இந்த quadrantல இருக்குதுங்க அப்படின்னா இது எப்படிங்க கால்குலேட் பண்ணுறது, அப்படின்னா சைன் கன்வர்ஷன் எப்படி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து நிமோனிக்ஸ், when we will be using trigonometry in real life. Okay, so have you seen this video
கோபி சாரோடது ஸ்டேட் சேனலில் போட்டதாங்க. ஸோ அமேசிங்காக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேர் ஆக்சுவலி ட்ரிக்னோமெட்ரி வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணுற நிறைய இடங்கள் இருக்குது பசங்களா. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி சேயிங் எங்களுக்கு வந்து அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் போதும், டிவைட் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது தான் நான் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறேன். ஓகே, டெய்லி லைஃப்பில் நான் இது யூஸ் பண்ணுறேன். இந்த ட்ரிக்னோமெட்ரியெல்லாம் நான் எங்கே யூஸ் பண்ணுறது? நீங்கள் இப்போ இருக்கிற பில்டிங் இருக்குது இல்லையா, அந்த ஒவ்வொரு பில்டிங்லேயும் அந்த எவ்ரிதிங் இஸ் அந்த எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ட்ரிக்னோமெட்ரி தான். ஓகே, ஸோ கோபி சார் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த விவேகானந்த ஸ்டாச்சு அண்ட் திஸ் ஸோ தட் இஸ் ட்ரிக்னோமெட்ரி. ஸோ நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இன்டகிரேஷன் வி வில் யூஸ், ஓகே, வி வில் யூஸ் எவ்ரிவேர். ஸோ நம்ம வந்து என்ன சொல்ல டிட்டர்மினன்ட் மெட்ரிக்ஸ். இதே பசங்களா மெட்ரிக்ஸ் இப்போ எல்லாருமே எடுத்த உடனே சொல்கிறது ஒன்று தான், வி ஆர் லிவிங் இன் மெட்ரிக்ஸ், அந்த ஒரு மெட்ரிக்ஸில் தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ அதுக்கு என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, மெட்ரிக்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அன் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அங்கே எப்படி எலமெண்ட்ஸ் இருக்குதோ அப்படி தான் அங்கே எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ நாமளும் அப்படி தான் வயர்டாக இருக்கணும், அதுதான் அதை மீன் பண்ணுறாங்க. இட்ஸ் மேக்ஸ். ஓகேவா மேம்? நான் ஒரு குட்டி கொஸ்டின் தானே மேம் கேட்டேன், அதுக்கு இவ்வளோ சொல்லுவேன்? அப்படி இல்லை, சொல்கிறேன். ஓகே, வி வில் யூஸ் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ஒரு நிறைய விஷயத்த நம்ம வந்து சம் பண்ணி. ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்லலாம் நீங்கள் வந்து கோடிங்கில் கூட நம்ம இன்டகிரேஷன் பண்ணுவோம். எவ்ரிதிங் நம்ம ஏஐ, ஏஐ ரைட்? ஸோ அது எல்லாமே அதுக்கு பின்னாடி மேக்ஸ் தான் மோஸ்ட்லி. எல்லாமே மேக்ஸ்னு சொல்ல, வில் யூஸ் மேக்ஸ் சம்வேர்டா. ட்ரிக்னோமெட்ரியில் பில்டிங் கட்டுறதுக்கெல்லாம் நம்ம ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ணுவோம் மேம். அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா அது எல்லாமே வந்து அந்த எண்ட் ரிசல்ட்டுக்கு வந்து ஃபியூவல் கொடுக்கறது மட்டும்தான் இந்த சைன் எக்ஸ் ப்ளஸ் 5 எல்லாமே. இஸ் தட் கிளியர்? ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ வாட் ஐ வாஸ் டெல்லிங். எஸ் ஓகே சுபஸ்ரீ. ஸோ 4 quadrants இருக்குதா? ஸோ இது வந்து யூனிவர்சல் நிமோனிக்ஸ் வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி ஆர் ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு கூட. அப்படியும் அதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. Yes, we can use it anywhere. Oh yes, Fasil. Okay. So all students take coffee, ma'am. இதுல என்ன ma'am? Students, coffee. இதுல வந்து நீங்க first letter தான்டா பார்க்கணும், which is A, S, T, C. Okay. A, T, T, C, T. A, S, T, C. Okay. ஸோ என்னன்னா மேம் ஆல்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து எல்லா சைனுமே வந்து பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இஸ் 0ல இருந்து π/2, தென் π, 3π/2, 2π. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எவ்ரிபடி வந்து பாசிட்டிவ். ஓகே, தட் இஸ் சைன், that is sine, cos, tan. Okay, and their reciprocals, cosec, sec and cot. Okay, end time. Yes, 7:45. Yes, I will end it soon. Don't worry பசங்களா, நான் சீக்கிரம் end பண்ணிக்கிறேன். So next வந்து yes இருக்கா? yes. So இங்க வந்து யாரெல்லாம் பாசிட்டிவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, sin x and its reciprocal which is cosec x. இவங்க எல்லாருமே வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவா இருப்பாங்க. இது எங்க மேம் யூஸ் பண்ண? சைன் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ். இது நீங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இது மட்டும் படிங்க. டுடே யூ ஜஸ்ட் லேர்ன் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க வந்து tan and its reciprocal which is cot. ஓகேவா? அப்ப மத்தவங்க எல்லாருமே நெகட்டிவ். இங்க சி, ஸோ cos and sec அவங்க வந்து பாசிட்டிவா இருப்பாங்க.
ஓகேவா? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி ஆர் ஆல் சில்வர் கப்ஸு ஆர் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எந்த நிமோனிக்ஸ் வேணாலும் படிங்க. நிமோனிக்ஸ் மட்டும் ஞாபகம் வைக்கிற மாதிரி நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஐயோ நிமோனிக்ஸ் ஞாபகம் இருக்குது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் வந்து திங்க் பண்ணுற மாதிரி நிமோனிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி அப்படின்னா ASTC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதுக்கும் யூனிட் சர்க்கிள்ஸ் தேவை. பட் ஐ வில் ஜஸ்ட் டீச் யூ லைக் திஸ். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது காஸ் எக்ஸ். ஓகே, சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா? tan ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் tan எக்ஸ். ஓகே, இதோட ரெசிப்ரோக்கலுக்கும் இதுவே வரும். ஓகேவா? ஸோ தட் இஸ் இங்கே வந்து சீக் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சீக் எக்ஸ் அதே மாதிரி. ஓகேவா? ரெசிப்ரோக்கலுக்கும் அதே கண்டிஷன் தான். ஸோ இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ தட் இஸ் tan மைனஸ் எக்ஸ். tan ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னப்பா? sin மைனஸ் எக்ஸ் பை காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். sin minus x by cos of minus x. So, sin minus x வந்து minus sin x divided by cos x. So, sin by cos என்னப்பா வரும்? tan. So, minus of tan x. Clear? Hi Manasha, hello. Yes. So, இதுவே வந்து cotக்கும் அப்படிதான். Cot of minus x. ஓகேவா? Cot of minus x that is equal to minus cot x. இதுக்கும் அதே தான்டா. ஸோ அதோட ரெசிப்ரோக்கலுக்கும் சேம் விஷயம் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் பாருங்களேன், சீக் மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். ஸோ இட்ஸ் த சேம். ஓகே, ஸோ அதுக்கும் இது வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ பை டூயிங் அ லாஸ்ட் கொஸ்டின் வி வில் ஜஸ்ட் எண்ட் இட். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் இது மட்டும் நம்ம வந்து இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த செஷனில் நம்ம வந்து கிராஃப்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, மை ஐஸ் ஆர் பெயினிங் பிகாஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் ஸ்லீப். புரியுதா? நல்லா நீங்கள் தூங்கணும். அப்போ படிக்க வேண்டாமா மேம்? படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தூங்கலாம். நல்லா தூங்கணும். ஃபோனெல்லாம் நோண்டக்கூடாது. ஓகே, நோ ஃபோன் நோண்டல். ஃபோன் நோண்டி தான் எல்லாமே. நம்ம அம்மா சொல்லுவாங்க இல்லையா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டேம் ஃபோன். அடுத்த செஷன் வந்து மேபி நெக்ஸ்ட் வீக். இட் இஸ் த டேம் ஃபோன். ஐ எம் நாட் கிடிங். இந்த ஃபோன்னால தான் மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனையே வருது. ஃபோன் தூக்கி போட்டுருங்க. அப்போ நாங்கள் எப்படி மேம் உங்கள் லைவ் பார்க்குறது? அதுக்கு மட்டும் நீங்கள் ஃபோன் எடுக்கணும். ஓகே. ஸோ இஃப் காட் எக்ஸ் இஸ் நல்லா சொல்கிறீங்க மேம். காட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5/12 lies in second quadrant. Find the values of other 5 trigonometric functions. என்ன கொடுத்துருக்காங்க? cot x கொடுத்துருக்காங்களா? -5/12. This is your NCERT book question. எக்ஸாம்பிள்லேயே போட்டிருப்பாங்களே. ஓகே, cot x is equal to -5/12 அப்படின்னா tan x என்னப்பா வரும்? tan x is nothing but -12/5. -12/5. Yes or no? Yes. Okay, so x lies in the second quadrant. So second quadrant la sin and sin oda reciprocal mattum da positive. So next you have to find who. யாரை கண்டுபிடிக்கணும்? Next you have to find other. So இப்போ வந்து first trigonometric function நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இருக்குது 4 trigonometric functions. Okay. So பசங்களா இது படிச்சிருக்கீங்களா? ஒருத்தன் டேங்க் குடிக்கிறதுக்கு சீக்கிரமா வந்தான், which is some மொக்க thing. Okay, which is I created only. ஒருத்தன் 1 plus tan square is equal to sec square x. ஒருத்தன் டேங்க் குடிக்கிறதுக்கு சீக்கிரமா வந்தான். So I have this tan என்கிட்ட இருக்கு. So I can find the sec, right? So 1 plus 12 square. Okay, 1 plus 12 square. So square பண்ணும்போது positive ஆயிரும். So 12 square என்னப்பா? 144 divided by 25. Okay, that is equal to sec square x. Okay, so 25 plus 144 divided by 25 is equal to sec square x.
Okay, so 169 varuma, 169. So 169 divided by 25 is equal to sec square x. So root edunga pasangala, root edunga. Sec x. Sec x is equal to plus or minus, you have to take plus or minus. So 13 by 5 you will get 13 by 5. So since it is in the second quadrant, so plus edukanuma minus edukanuma. பாருங்க செகண்ட் குவாட்ரண்ட்ல all students take coffee. So செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறது இந்த குவாட்ரண்ட். ஓகே, ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றவங்க எல்லாருமே நெகட்டிவ். ஓகே, ஸோ சைன் அண்ட் கொசீக் வந்து பாசிட்டிவ். ஸோ யூ ஹேவ் டு டேக் sec x is equal to minus 13 by 5. Done. So second trigonometric function is done. ஓகே, சரி இப்போ வந்து என்ன பண்ணலாம், சீக் கிடைச்சிச்சு பசங்களா. சீக் தேர்ட் வந்து காஸ் வந்து என்னப்பா வரும், காஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by sec x, so which is equal to minus of 5 by 13, minus of 5 by 13. ஓகே, minus of 5 by 13. so cos கிடைச்சிச்சு. ஹாய் பிரசாந்த், ஹலோ. so 1 2 3 you have 1 last. ஐயோ 1 2 3 4 இருக்குதா, இன்னும் யார் பாரு. ஓகே, சைன் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ், யூ ஹேவ் டு ஃபைண்ட் சைன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல். பசங்களா சைன் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது, எய்தர் யூ கேன் ஜஸ்ட் sin square x plus cos square x is equal to 1 அப்படின்னு கொடுத்து நீங்க எழுதலாம். இல்லாட்டி we know that tan x is equal to sin x by cos x. okay, so sin x is equal to tan x into cos x. okay, which is equal to tan x நமக்கு தெரியும் minus 12 by 5, minus 12 by 5. cos x அப்படிங்கிறது minus 5 by 13, minus 5 by 13. so 5 cancel, positive negative negative positive. so sin x oda value is 12 by 13. so since second quadrant la irukanga, signs positive. next விஷயம் என்னப்பா, so fourth trigonometric function கிடைச்சு. fifth trigonometric function 1 by sin x, sorry, cosec x. cosec x is equal to 1 by sin x, that is equal to 13 by 12. done and dusted. that's it. இன்னைக்கு நீங்க இவ்ளோ படிச்சா போதும். try to process what I said today. so எல்லாமே ஈஸியானது தான் நம்ம வந்து. so இன்னைக்கு if you just listen the class உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். next வந்து நீங்க ரிவைஸ் பண்ணா போதும். so next classல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து படிக்கலாம். ஓகேவா, because trigonometry நீங்க வந்து first time படிக்கிறீங்க, கொஞ்சம் அட்வான்ஸ்டான portions இருக்கும். so அதனால you can take your time, no problem. okay, please speak in Malayali. Malayali. ഹലോ നമസ്കാരം, എല്ലാവർക്കും സുഖമല്ലേ. ഓക്കെ, അപ്പോൾ ഇനി வந்து ഓക്കെ, യെസ്. so that's it பசங்களா, இன்னைக்கு அவ்வளோதான். இந்த பவுஷெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, so that's it. we will wind up, okay, because my eyes are burning. so today I was like, I will tell you one bokka joke. okay, so என்னாச்சு அப்படின்னா, we went for tea today. okay, so my eyes was என்னோட ஐ வந்து அப்படி, என்னோட கண் வந்து அப்படி இதாகுது, புகை வர மாதிரி I felt. so everybody said oh, okay okay. so அப்போ நான் வந்து சொன்னேன், இதுதான் பத்த வைக்கும் பார்வைக்காரனா அப்படின்ட்டு. and எல்லாருமே வந்து mesmerized ஆயிட்டாங்க because of my joke. yes, okay. can you share this presentation? yes, Fasil, I will share it. okay, that's it. if you like my joke, please do like, share and subscribe. so pasangla, that's it pasangla. so channel subscribe பண்ணலனா channel subscribe பண்ணிக்கோங்க, and also like button like பண்ணிடுங்க pasangla. நான் மட்டும் தான் சிரிச்சேனோ. yes, Subhashri. okay, so that's it. Varetta. so we will see you on the next session. okay, so I hope you had a wonderful session. I will see you on the next session pasangla. this is your Sreeshma Maam leaving. Bye bye and take care.